30,000 ஐபிஎஸ் எல்சிடி. இப்போ போக்கோ X7 ப்ரோ ஆமா சம்டைம்ஸ் வந்து கிடைக்குதுங்க 24க்கு. அப்போ அதெல்லாம் என்னது? பட் ஆனால் இவங்க வந்து ஷீஸ் நோ மோர். பின்ன அங்கிருந்து விழுந்தா எங்கிருந்து 40 அடி அதான் போட்டிருக்கேன். 40 அடி பாத்தியா? அன்லிமிட்டட் கட் பண்றாங்க. ஆமா 5Gல அன்லிமிட்டட் கட் பண்றாங்க. அமேசான் பிரைம் டே சேல். சோ வந்து இது வியாபாரம் பண்ணலங்க, ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணேன். நிறைய பேர் இப்போ இந்த எக்ஸைட்மென்ட் தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஃபிளாக்ஷிப் தான்டா. யார சொல்றீங்க? அவன் தான் 17 அப்படின்னு கையில எடுத்தேன்னு வைங்க. நான் எதுவும் கையில ஆக்சுவலா ஃப்ரேம் பார்த்து இவனையும் ஃபிளாக்ஷிப்னு நினைச்சேன். பின்னாடி இல்ல ஃபிளாக்ஷிப் தான் இவனும் ஒரு ஃபிளாக்ஷிப் தான். ரெட்மிக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப். இந்தியால ரெட்மிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஃபோன் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னால நீ ரெட்மில என்ன பண்ணிருப்பேன்னா K20 Pro எல்லாம் பார்த்திருப்படா. அதான் ஃபிளாக்ஷிப் டேஸ். 22 ரூபா. அது வந்து ஃபிளாக்ஷிப் டேஸ். அதுக்கு ஆனா இப்போ இதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தான். 22ல இருந்து 36 மாதிரி இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு மாசா இறக்கிருக்கானுங்க. இதுவே வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா ஷாமில இருக்குங்க, நாங்க சொல்றது ரெட்மில சொல்றோம். ஆமாமா ரெட்மில. ஏன்னா ரெட்மில K சீரிஸ் இருந்துச்சு முன்னாடி, கேமிங்காக வரும். ஆமா அதை நடுவில் பிடிச்சி வெட்டி விட்டானுங்க, அதை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த K சீரிஸ் கூட எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா நல்ல ஃபோன்ரா. ஆமாமா ஆனா லைட்டா கொதிப்பான். ஆனா K20 Pro இப்போ யாராவது யூஸ் பண்றீங்கன்னா, ஏன்னா இப்பயும் எங்க மாமா ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம யூஸ் பண்ண டிவைஸ் தான் அவங்க கிட்ட கொடுத்தோம். இப்பயும் அந்த கேமரா பாப்பா வேலை செய்யுது. இப்பயும் அந்த போன் நல்லாவே இருக்குங்க. அதெல்லாம் நல்லா வேலை செய்யுது. அது ஏன்னா MI 12ன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு MI 12 தெரியும். ஒரு அற்புதமான ஒரு MIUI 14 வரைக்குமே அற்புதம் தான். 14லாம் இன்னும் எக்ஸ்ட்ரீம். 12 வந்து என்னன்னா நிறைய ஃபோன்ஸ் அப்பதான் வந்து ரெட்மி கிட்டேருந்து அப்படியே குப்பை மாதிரி வந்துட்டு இருந்த காலங்கள். அதனால 12 வந்து ஒரு மாதிரி அப்படியே சட்டிலாக வச்சு கொடுத்துட்டானுங்க. அப்புறம் 14 செம்ம பீக் சூப்பராக இருக்கும். அந்த 12 இருக்கனால என்னவோ K20 Pro வந்து இப்போ வரையும் நல்லா இருக்கு. இப்பயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா இது 4Gன்னு நினைக்கிறேன். 4G ஃபோன். 4G உனக்கு 3G நம்ம 5G எப்போ தெரியுமா நம்ம ஊர்ல இருந்துச்சு? 5G வந்து 865ல டெபியூ ஆகுது. அப்பயும் கூட ஒரே ஒரு பேண்ட் தான், N78 இல்லாட்டி N77 அவ்வளவுதான். 8 Pro 8 Pro அதுல ஆனா 5Gன்னு போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. இல்ல அவ்வளவுதான்ப்பா அன்னைக்குலாம். அதுல N66 இல்ல இதுதான் 77 இல்லாட்டி 78 அதுதான் ஒரு பேண்டை வச்சு 5Gன்னு உருட்டிட்டு இருந்தானுங்க. அந்த ஒரு பேண்ட் தான் ஃபேமஸ் பேண்டுங்க. அதை வச்சு தான் எல்லாரும் ஒப்பேத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் பார்த்தனா உனக்கு 5G பேண்ட்லாம் கிரேசியா இருக்கு. நடுவுல இதுல வந்து 8 பேண்ட் இருக்கு, 12 பேண்ட் இருக்குன்னு போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஜெனரலைஸ் ஆயிடுச்சு. இப்ப காமன். இப்போ வந்துட்டு இப்பயும் நான் வந்துட்டு 5 பேண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா டேய் கிளம்புடா போல அப்படின்னு இருக்கும். 5 பேண்டா நீ யாரா நீ? இல்ல நம்ம அவளை பேசவே வேணாம். 20,000 ரூபா வரைக்கும் 4G போன் வர ஆரம்பிச்சிருச்சு. பேண்டும் இல்லை ஃபேண்டும் இல்லை. ஹலோ ஓடுங்கன்ட்டாங்க. எந்த இதுவும் இல்லை. 30,000 ஐபிஎஸ் எல்சிடி 7100 போவா 8 இருக்கு, வாங்கிக்கோங்க, லைஃப் செட்டில் ஆகுங்க. வேல்யூ ஃபார் மணி. அப்போ அப்படி தானே தோணும். இதுதான் எனக்கும் தோணுச்சு. சரி இப்போ மறுபடியும் சொல்கிறேங்க, எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம ப்ரிஃபரன்ஸ். நம்ம என்ன மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், நம்மளோட டெய்லி என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம அந்த டிவைஸை பயன்படுத்துறோம். போய் 30,000 ரூபாய்க்கு எல்சிடி ஃபோன்லாம் வாங்க முடியாதுப்பா. எல்சிடி கூட ஓகே தான்டா. பட் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, எனக்கு வந்து என்னன்னா ஒரு டைமில் நான் HTC ஃபோன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் க்ளோஸாக. சோனி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்லாம் சோனிலாம் எல்சிடி தான், HTC வந்து சூப்பர் எல்சிடி கிரேசியாக இருக்கும் பேனல்ஸ்லாம். ஏன் ஐஃபோன் செருப்பு டெம்ப்ளேட் காட்டுவான். இந்த செருப்பு ஐஃபோன் சோனி HTCன்னு சொல்லிவிட்டு டெக்னோ கிட்ட வரீங்க. அது அவங்கெல்லாம் அன்னைக்கு யூஸ் பண்ணதான் இப்போ சோனி HTC யூஸ் பண்ணதை இப்போ டெக்னோ யூஸ் பண்ணுறான்டா. 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் அவன் அதை யூஸ் பண்ணுறான். அது ஒரு டெக்னோ. அதெல்லாம் இருக்கட்டும். ஃபேக்ட் என்னன்னா, எனக்கு அதில் 7100 அது இடிக்குது. சரியா? ஃபோனே இடிக்குது. ஃபோனே இடிக்குது வேற விஷயம் தான். கர்வ் 2லாம் அப்படி பார்த்தா எங்க தம்பி அதெல்லாம் பற்றி பேசக்கூட முடியல. ஐயோ அதெல்லாம் பேசவே வேணாம். எனக்கு என்னன்னா, சரி இப்போ போக்கோ X7 Pro ஆமா சம்டைம்ஸ் வந்து கிடைக்குதுங்க 24க்கு. அப்போ அதெல்லாம் என்னது? அதெல்லாம் கரெக்ட் தான். வேல்யூ ஃபார் மணி டிவைஸ். அது என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் சோகம். எல்லா லொகேஷனுக்கும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எங்கேயாவது ஃப்ளிப்கார்ட்ல செக் பண்ணி பாருங்க, கிடைச்சா பெட்டருங்க. தரமான ஃபோன். ஒன்ஸ் அப்பான டைம் ரியல்மி P3 அல்ட்ராவை மானவரையும் அடித்தோம் மொக்க ஃபோன்னு. ஆனால் இப்போ இந்த மாதிரி டெக்னோ போவா ஃபோன்லாம் பார்க்கும்போது P3 அல்ட்ரா சூப்பர் ஃபோன் அப்படின்னு சொல்லுது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. P3 அல்ட்ரா ஆமாம் அது கரெக்டு தான். இப்போ இருக்க நிலைமைக்கு சொல்கிறேன். ஒரு நண்பர் வந்து போட்டிருந்தாரு, பிஞ்சி பஸ்டர் அப்படிங்கிறது தான் ஒரு நேம் இருக்கும் நம்ம. ஆமாம் நான் அமேசானில் போய் Drishyam 3 பார்க்கலான்னு போனேன் ப்ரோ ப்ரைமில். அவன் வரிசையாக ஆடு போட்டு டார்ச்சர் ஆகி ரீல்ஸ் பார்த்துட்டு தூங்கிட்டேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. அதான் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஜியோ ஜி இவங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தம்பி 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 ஆடு பார்த்து கடுப்பாகுதா, இங்கேருந்து ஏன் நீங்கள் ரீல்ஸ் பார்க்க போகிறீங்க, எங்ககிட்டயே 4 ஷோ இருக்குது வெர்டிகல் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமேஷ் ப்ரோ அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு.
ஸோ என்ன ஆயிடும்னா 2 நிமிஷத்துக்குள்ளே கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் 2 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்குள்ளே எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுலயும் வந்து இவனுங்க அந்த சீரியல் டச்சை விட மாட்டானுங்க, சாவடிக்கிறானுங்க. 2 நிமிஷத்துக்குள்ளேயே 4 தடவை அங்க இங்கேயும் பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி. அதுக்காக தான் எங்க காமேஸ்வர் போயிருக்காரு. அப்படியே மூஞ்ச நவரசத்தையும் காட்ட போறாரு பாருங்க. எல்லாரும் வருவார். இந்த சேனல்ல வந்து டார்ச்சர் பண்றது இல்லாம இனிமே உங்க போன்லயும் வந்து டார்ச்சர் பண்ணுவாரு, நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம்னு. ஸோ அதுதான் வெறுத்து போயிட்டார் ஒருத்தர், என்னையா இது அப்படின்னு. அப்புறம் சாம்சங் வர்சஸ் OnePlus. என்னங்க இது, லொகேஷன் ஆஃப்ல இருக்கு, லொகேஷன் சிம்பிள் காட்டுது. எதுல ஃபெட்ச் பண்ணுதான்? அதையும் காட்டலையே, சிம்பிள் மட்டும் காட்டுது. பாத்தியா? பக்கா? பக் இல்ல, அந்த இது இன்டர் கனெக்டிவிட்டியில வந்தது இல்லையா, அதுக்கு வந்து சொல்லுது இந்த இடத்துல இந்த டேட்டா உங்களுக்கு வந்து காப்பி ஆயிருக்கு பாருங்க அப்படின்னு. அப்படியா? அதான் அதை தள்ளி விட்டவன காணாம போயிடுச்சு. நல்ல ஃபோன் தாங்க. இல்ல ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா OnePlus 15 ஒரு அற்புதமான ஃபோன் தான். ஆமா, பிரைஸ் தான் கொஞ்சம் ஏறி இப்போ 86. அதோட டாப் வேரியன்ட் வந்து 95 ரூபா, 94. சரி விடு, அது அவ்வளோ தூரம் போயிருச்சு. ஆனால் இங்கே என்ன ஹைலைட்னா அதை வந்து S26 Ultra கூட கம்பேர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஓகே, அது ஓகே தான். இது சில சமயங்களில் சில ஃபோன்ஸ்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. 15 இஸ் ஆக்சுவலி கேப்பபிள். இங்கே என்ன ட்விஸ்ட்னா ஃப்ரேமில் சேஞ்சஸ்லாம் தெரிஞ்சது எனக்கு. ஒன்றும் இல்லைடா, நான் நிற்கிறேன், இப்போ நீ Xiaomi 17ல ஃபோட்டோ எடுக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் நிற்கிற பொசிஷனுக்கு அதுக்கும் இந்த லைட் இருக்குல்ல, அதை நான் இந்த சைடில் லைட்டாக இங்கே பாரு, எனக்கு பின்னாடி லைட்டாக அப்படி தெரியிற மாதிரி வச்சிடுறேன். இந்த லைட் என்ன பண்ணுது, எனக்கு பின்னாடி லைட்டாக தெரியுது. அப்போ நீ வந்து எதில் எடுக்கிறேன்னா S26ல எடுக்கிற. அடுத்து நீ Xiaomi 17ல எடுக்க போகும்போது நான் என்ன பண்றேன்னா, நான் லைட்டா அப்படி நகர்ந்துடுறேன். அப்ப என்ன லைட் நேரம் எனக்கு பின்னாடி போயிடும். சிம்பிள்ங்க. சரியா? சூரியன் பின்னாடி இருக்கப்போ ஒரு மாதிரி இருக்கும், அதே சூரியன் இங்க வந்துட்டா ஒரு மாதிரி இருக்கும். சரி, அதோட ட்விஸ்ட் பாரு. அதை விட ட்விஸ்ட், பின்னாடி ஒரு செடி இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், OnePlusல எடுக்கும்போது செடியை மறைச்சு நிக்கிறேன். சாம்சங்ல எடுக்கும்போது லைட்டா செடி காட்டுற மாதிரி நிக்கிறேன். அப்ப என்ன ஆகும்னா, எட்ஜ் டிடெக்ஷன்ல யாருக்கு ரோல் அதிகம்னு ஃபர்ஸ்ட் புரியணும். ஆமா. ஸோ இந்த கம்பேரிசன் அப்படின்னு நீங்கள் போடுறதே ஒரு பெரிய டார்ச்சராக இருக்குது வர. இதுக்கு நீங்கள் இதெல்லாம் எதுவுமே போடாமல் இருந்தாலே மக்களே டிசைட் பண்ணிட்டு போட்டோம். தனித்தனியாக ரிவ்யூ பார்க்கும்போது இப்போ எப்படி இருக்கும், இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுறோம், OnePlus 15 தான் இருக்கலே பெஸ்ட்டு ஃபோன் சொல்லி நம்ம 2 பேரும் வாங்கிட்டு அப்புறம் நம்ம வெளில போகிறோம். இப்போ என்ன ஆகுது, நம்ம போன இடத்துல ஒருத்தன் S26 நின்றுட்டு இருக்காப்பா. ஒருத்தர் வாங்கினா போதாதா, அது 2 பேரும் வேற வாங்கணுமா? ஆமாடா, நான் மட்டும் தான் கஷ்டப்படணுமா? சாரி வெங்கி ப்ரோ, கோச்சுக்காதீங்க. இல்லை, வெங்கி ப்ரோக்கே தெரியும்டா. அவர் என்ன சொன்னாருன்னா, ப்ரோ அதில் கொஞ்சம் ஃப்ரண்ட் கேமரா நல்லா எடுக்குதான்னு பார்த்து சொல்லுங்க ப்ரோ, வர லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் கேவலமாக இருக்கு. உங்களுக்கே தெரியாதா? இல்லை அப்டேட்டுக்கு அப்புறம் தான் அப்படியாச்சு, வந்த புதுசில் அப்படி எடுக்கல. யாருமே முடிச்சானுங்க 1 லட்ச ரூபான்றானுங்க, 1,50,000ன்றானுங்க. எங்க இது மட்டும் என்ன விளக்குச்சு? இது என்ன Xiaomi 17 Ultra 1,40,000 ஃப்ரண்ட் கேமரா டுபா குரு ஃப்ரண்ட் கேமரா வச்சிருக்கானுங்க. ஃப்ரண்ட் கேமராங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதா இருந்தா எய்தர் இட் ஷுட் பி an Apple or a Samsung பேருக்கு தான் போட்டி. ஆமா, வேற ஆனா மத்த யாரும் இல்லன்னு இல்ல, அங்கதான் ட்விஸ்ட். ரெனோ நான் வரலாமா அப்படின்னும். அப்புறம் விவோ சீரிஸ், இந்த V60 அதெல்லாம் விவோட என்ன பண்றானுங்க, இதுல காஸ்ட் அதிகமா வைக்கிறானுங்க. அந்த போன்ல பார்த்தா ஃப்ரண்ட் கேமரா ஆவரேஜ் ஆக்கிறானுங்க. இந்த ரெனோல பார்த்தா வேற லெவல்ல இருக்கு. அது ரொம்ப வருஷமா போஸ்ட் ப்ராசஸிங்ல வந்து நாங்க ரொம்ப ஒர்க் பண்ணி அதை வந்து நாங்க நேச்சுரல்ஸ், கிரீன் ட்ரெண்ட்ஸ், டோனியன் கை இதுக்கெல்லாம் அனுப்பி. சரிங்க, சரி அதையும் நீங்க ஃபிளாக்ஷிப்லயும் கொடுங்க. அதுதான் பிரச்சனை. ஃபிளாக்ஷிப்ல இருக்கிற நீங்க ரொம்ப ப்ரீமியமா ஃபீல் பண்றதுனால உங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு சில அல்காரிதம்ஸ் கொடுத்து அதை பிடிச்சி ஒழிச்சு விட்டு. இல்லடா, இதுல ஆனா ஒன்று யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு ட்ரெண்ட் வேற, பட் முன்னெல்லாம் வந்து இருக்கலே காஸ்ட்லியஸ்ட் ஃபோன் வாங்குறவங்களாம் ரொம்ப லைஃப்ல பிஸியா இருக்கிறவங்களா இருப்பாங்க முன்னெல்லாம். சரியா? இப்போ வேர்ச்சு வாங்குறாங்கன்னா வேர்ச்சுவல் என்ன கேமரா இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதுவும் நோக்கியா ஃபோன் தான், அதே நோக்கியா ஃபோன் தான். ஆனால் அதில் என்ன இருக்குன்னா crocodile leather, டைமண்டு, கோல்டுலாம் இருக்கும். சரி, ஆனால் அதில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஃபோன் வந்து ஃபோன் பேச முடியுமா அப்படின்ற மாதிரி தான் வாங்குவாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்காக வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஃப்ளாக்ஷிப் காரங்களெல்லாம் இவங்க ட்ரீட் பண்ணுறாங்களான்னு சில சமயங்களில் தோணும். என்னன்னா, வாங்குவான் அவன் எதுவும் பண்ண மாட்டான், அவ்வளோதான், ஒரு ஷோ ஆஃப், ஒரு மாஸ், ஒரு கெத்து. இப்போ பேர் ஐஃபோனில் அல்ட்ரா வரப்போகுது, அல்ட்ரா வாங்கி அவங்களாம் வந்து ஸ்ப்ளிட்லாம் பண்ணி அப்படி விட்டு ஓப்பன் வாங்கலான்னு தெரியல. ஸோ எல்லாம் ஒரு வாங்க, அதுக்கு ஒரு கேங் இருக்கு. நான் வந்து இங்க பாருங்களேன், இதை ஜெனரலைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் வாங்குவாருங்க, வாங்கிட்டு அவர் எடுத்து போய் விற்பாரு, அப்போ நாங்கள் எதாவது ட்ரை பண்ணுறோம். சுடர் இதையும் வாங்கிடுவான்றியா? கண்டிப்பாக வாங்குவார், எங்கள் ஆள் வாங்குவார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது. பரவாயில்ல, எல்லாரும் உயிரையும் தான் வாங்குவான்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, அல்ட்ராவும் வாங்குவான் அப்படின்னும் போது கேர் ப்ளஸோட சேர்த்து வாங்குங்கண்ணே. கேர் ப்ளஸ்ஸா? நம்ம கொடுப்பாருங்க நல்ல ரேட்டுக்கு.
2 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் எங்களுக்காக 80,000 பண்ணி இப்போ விடுவாங்க. நியூஸ் பார்த்துட்டு தானே இருக்க. ஆப்பிள் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ நாளாக அந்த இதில் வரும்ல போக்கிரி படத்தில், டேய் தண்ணி போதுடா மண்டை விட்டு அண்டை கொடு அப்படின்னு, அந்த மாதிரி ஏதோ கொடுத்து பார்த்தாங்க இவ்வளோ நாள். ஏன்னா இதுவே பெரிய விஷயம், அவங்க ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் எஸ்கேப் பண்ணாங்க. இப்போ நத்திங் ஃபோன் 3 ஏன் கம்மி ரேட்டு கிடைக்குது, அதெல்லாம் எப்பயும் முடிச்சு விட்டாச்சு. அது முடிச்சு ஃப்ளிப்கார்ட் வேற ஹவுஸ்ல கொண்டு போய் மில்லியன் டிவைஸ் ஸ்டாக் கிளியரன்ஸ் கணக்கு தாங்க, அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம்னு இல்லை. பட் இதுவே இப்போ பண்ணக்கூடிய டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ லைவா பண்ணணும் அப்படின்னும் போது அங்கே ரேம் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா இங்கே இவங்களுக்கு ப்ரைஸ் ஏறதான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து ஆப்பிளுக்கும் இருந்துச்சு. ஏன்னா 17 சீரிஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சது இந்த பிரச்சனைலாம் வரதுக்கு முன்னாடி. சரியா, ஏன்னா அவங்களுக்கு டிவைஸ் லான்ச் ஆகும் போதே ஆப்டது ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் துவங்குறதுக்கு முன்னாடியே நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால அப்போலாம் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வரப்போகிறது உறுதி தான். பட் அப்போ வரைக்கும் அவங்க வந்து அந்த பழைய இதில் ஹனிமூன் பீரியட்ல இருந்தாங்க. அதுவும் ஆப்பிள் பற்றி உங்களுக்கே தெரியும், நம்மளையே 1008 ப்ரூஃபை காட்டி நம்மளை வெறுப்பேற்றுவான். அதனால அவன்லாம் வந்து ஒரு கம்பெனி கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்குறான்னா கண்டிப்பாக பெரிய அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருப்பான். ஆமாம், அவன் ஒரு பெரிய சைக்கிள் ரன் பண்ணி தான் அதை ரன் பண்ணுவான். சும்மா டுபாகுரா போயிட்டு 2 கொடுங்க அப்படியே வாங்க போறான். அதனால அவன் பல்கா கான்ட்ராக்ட் போட்டிருப்பான், பல வருடங்களுக்கு போடுவாங்க பொதுவா. பட் இது வந்து கொஞ்சம் இது யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல, யாரும் ப்ரெடிக்ட் பண்ணாதான். பட் ஆனால் அவன்லாம் ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல பண்றதுனால பெரிய ப்ரீ பிளானோட இருப்பான்றேன். இது பார்த்தல எப்படி சமயா. லாஸ்ட் டைமே நம்ம வீடியோல போடும்போது நிறைய பேர் கேட்டாங்கல்ல இது என்னன்னு. தீம்ஸ்ல வந்து அப்படியே இது மாறுங்க. அது வந்து தீம் பேர் வந்து கேபிட்டல் எல் ஓவி. ஓகே, லவ் தான் கேப்சியல். நீங்க கேப்சியல் போடாம ஸ்மால் எல் போட்டீங்கன்னா தீம் ஸ்டோர்ல எப்பயுமே சர்ச் வேலை செய்யாது. ஸ்கிரீன்ஷாட் கொடுங்க, மிஸ் பண்ணி விட்டோன்னா அதை வேற கேட்குறாங்க. நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. நான் இந்த இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன், இதை நான் உனக்கு அனுப்பிடுறேன். அது வேற இப்போ சோகமா இருக்கு. அனுப்பிடுறேன்னு முன்னெல்லாம் டக்குன்னு டெலிகிராம்ல போட்டு விடுவேன். அதுக்கும் வழி இல்லாமல் என்னை வந்து லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. நிறையாடா டே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்குடா. முதல்ல நான் இப்போ அதையும் உனக்கு அனுப்பிடுறேன், மறந்துடுறேன். நிஜமா வேற வழி தெரியலங்க. எக்ஸாம் பேப்பரை ஷேர் பண்ண வேற வழி இல்லையாடா, எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டியதுடா. எஸ்எம்எஸ் அவங்களுக்கு ஐடியா கொடுக்கலாம் நண்பர். என்ன இதுக்கு இப்படி மிரிச்சு செஞ்சிட போகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சொன்னதே தான். சரி, இப்போ எல்லாத்தையும் பிளாக் பண்ண வேண்டியதானடா, அதை ஏன்டா ஓரம் வந்து நம்ம டெலகிராம் மட்டும் அடிக்கிறீங்க? எல்லாத்தையும் முடிச்சு விடுங்க. இவர் சொன்ன மாதிரி டிஜிட்டல் டீடாக்ஸ் கொடுங்க. ஜூன் 22 எந்த நெட்வொர்க் சர்வீஸும் ஒர்க் ஆகாது. எவ்வளோ ஜாலியாக இருக்கும். சர்வீஸ் ஒர்க் ஆகலாம், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆகும். ஒரு வாரம் வந்து வாட்ஸ்அப் எதுவுமே வேலை செய்யலைன்னா மக்கள் எல்லாருமே திரும்ப அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு போவாங்கடா. ஒரு 15 வருஷம் பின்னாடி போவாங்க எல்லாரும். ஷேர் சாட் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, இன்ஸ்டாகிராமில் கண்ட்ராவி மெசேஜ் கிடையாது, சப்ஸ்கிரிப்ஷன் எளவு கிடையாது. எப்படி இருக்கும் பாருங்க லைஃப். திண்ணையில் வந்து உட்காருவாங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து பேசுவாங்க. டீ கடையில் பார்த்தா நியூஸ் பேப்பரை படிப்பாங்க, நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அதில் காசிப் பேசுவாங்க. அவ்வளோ பெரிய சேஞ்சஸ். சூப்பர். ஒரு 2 நாள் 4 நாள் இல்லை 2 நாள் பண்ண. அதில் ஷாமி ஷேர் மட்டும் ஆன் பண்ண அவ்வளோதான். ஜிங் அப்படி ஜிஜிக்குன்னு வருதுங்க. ஓ, இது வந்து ஷாமி டு ஷாமி வந்து இந்த மாதிரி டச் ஷேர் பண்ணிக்கலாமா? ஆமாம், நல்லா இருக்குல்ல. நான் உட்காந்து கஷ்டப்பட்டு தேடி எங்கால் வந்து என்ன வந்துருச்சா? அவ்வளோதான். ஆமாங்க, டவுன்லோட் ஆயிடுச்சுங்க. அதுதான் சொல்கிறேன். 44 MB 26 MBலாம் வந்துக்கிட்டு இருக்கு. இது உங்கள் ஃபைல்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கா? எப்படி மாசா கெத்தா? சரிந்தா, இதையும் வச்சுக்க. ஆங்கிரி பேர்ட்ஸ் வால்பேப்பர் கொஞ்சம் தட்டி விடுங்க. நான் இந்த சூப்பராக இருந்தது. மோஸ்ட்லி வைப்பேன். ஏன்னா டார்க் வால்பேப்பர்லாம் கூட இருக்கும் அதில். ஆமாம், நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டுவோம் மக்களுக்கு. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஓ, பின்னாடி பிளரில் இருக்கிறதா? அது ஆமாம், பின்னாடி பிளரில் இருக்கிறத விட இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே டிஎன்டியும் போட்டுருவோம். போட்டுட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க போடு. ஓகேயா? இது நார்மல். ஓகே. ஃப்ளூயிடிட்டிலாம் அல்டிடா. ஓகேயா? ஓ, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ரன்னிங்கில் இருக்கா? ஆமாம்மா, ரன்னிங்கில் தான் இருக்குது. அது கட் ஆகாது. மாசா நைஸ். பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குல்ல அந்த பிளாக் அதுக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல தாங்க சாம்சங் மிஸ் பண்ணுறேன். அதில் அப்படியே கரெக்டாக அப்படியே மண்டைக்கு அழகாக அப்படியே இருக்கும், வளைஞ்சி இப்படி உட்காரும். சூப்பராக இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன தம்பி பண்ணுறது, எல்லாமே வேணும். இது வந்து ஐஃபோன் ஸ்டைல் தானே? ஐஃபோனில் எப்படி இருக்குமே எது இந்த மாதிரியான டெப்த் தானே? டெப்த். ஆமாம், டெப்த் வந்து ஆப்பிளில் தான் ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க. சாம்சங் வந்து டெப்த்னு ட்ரை பண்ணாமல் அவன் வேற மாதிரி பண்ணியிருந்தான். அவன் பண்ணது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ ஒரு ரவுண்டா ஒரு பால் இருக்கு அப்படின்னா பாலை சுத்தி கிளாக் அப்படியே வளைஞ்சு வரும். இந்த மூவி டைட்டில்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வரும். அவன் சரி நீ இப்படி பண்ணிட்டியா, நான் கஷ்டப்பட்டு வேற ஏதாவது யோசிச்சு பண்றேன்டான்னு அவன் பண்ணுறான். யோசிச்சு பண்றது வந்து பெரிய. ஆனால் இவனுங்க வந்து அதெல்லாம் கிடையாது. ஆப்பிள் பண்ணிட்டான்ல, நாங்கள் அதை வந்து எதாவது காப்பி அடிச்சுக்கிறோம். ஹலோ, இவனுங்க எப்படி தெரியுமா? ஓ டெப்த், ஓகே ஓகே, ஏய் நீ அட்ஜஸ்ட், ஓகே, ரெண்டுமே அதில் இருக்கும். ஏய் எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள சரிக்கிட்டு வரும். இப்போ பீக் யார் தெரியுமாங்க? இவன் கலர் வாய்ஸுங்க. கலர் வாய்ஸா ஆக்சிஜன் வாய்ஸா ரெண்டும் ஒன்று தானே? அவன் தான் கீழே இந்த
இது நவ்பார் கீழே வரும், அதையும் கொண்டாண்டான். அதையும் கொண்டு வந்துட்டான். நவ் பிரீஃப் எல்லாத்தையும் கொண்டு வந்து வந்து இனிஷியலா எம்ஐ தான் வந்து முரட்டு காப்பி அடிப்பான். ஆமா, சல்லுன்னு காப்பி அடிப்பானுங்க. ஆனா ஷாமில தான் லேட்டா வந்துச்சு என்னதுன்னா அந்த டைனமிக் ஐலாண்டு OnePlusல கொண்டு வந்துட்டான். இப்போ வந்து அவனுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க. எல்லாத்தையும் நம்ம காப்பி அடிச்சு உள்ளே வச்சிடணும். நம்ம பிராண்டை யூஸ் பண்ணுற மக்கள் யாரும் சலிச்சு போயிடவே கூடாது அப்படின்னு வச்சுருக்கான். அவ்வளோ காட்டுத்தனமாக கொடுக்குறானுங்க. நீ இன்னொன்று என்னென்னா, சைனீஸ் ஆப்ரேட்டிங் சைடில் அவங்களோட ஹைப்ரோவைஸில் ஒரு சில விஷயங்கள்லாம் அடிஷ்னலாக பார்த்தேன். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குல்ல, அந்த டார் ஃப்ரான்ஸ் என்ன வெறுப்பேத்த ஏன்டா அப்படி இல்லை புரி இங்கே எங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறது. இதில் இருக்கிறதெல்லாம் என்கிட்ட இருக்குது. தீம்ஸ் மூலமாக ஒவ்வொரு மூலமாக வந்திருக்கு. இது வந்து சிக்னேச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிலது வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த அனலாக் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கும், கெலடாஸ்கோப் இருக்கும், டிஜிட்டல் இருக்கும். இதோட முடிஞ்சது நமக்கு அது கரெக்டாக. அதுக்கு கீழே பாரு எவ்வளோதான் இருக்கும். இதை கிளிக் பண்ணனா அது என்ன பண்ணுது, ரீடைரக்ட் ஆகி ஸ்டோர் போகுது. போய் டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகுது. இது வந்து இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நீங்கள் பார்க்குறது வந்து இந்தியன் வேரியண்ட்டுங்க. இதில் அவ்வளோதான், இதான் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஓகே, அவ்வளோதான். நம்ம எதுவும் டவுன்லோட் பண்ணுற மாதிரிலாம் அது இல்லையா? ஓகே. அதான் இப்போ இவங்க ஆடடாக ஒரு சில இது வந்து அடுத்தடுத்த அப்டேட்டில் கொடுப்பாங்க போல். நம்ம வேணால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆகி இருக்காது, நம்ம தான் டவுன்லோட் பண்ணணும். நம்ம வந்து அடிஷனலாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இதெல்லாம் இல்லை இந்தியாவில் இல்லை. ஓகே, இல்லை அது மேபி வரலாம், ஹைப்ரோவைஸ் 4 வரலாம். இல்லை இது ஆல்ரெடியே கூட எப்போலேருந்து இருந்திருக்கலாம். இருக்கலாம். இல்லை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய சேஞ்சஸ் தெரியுதுங்க. முதல்ல யூஐ பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரே மாதிரி இருக்காங்க, ஒன்று தானே அப்படின்னு. ஆனால் குட்டி குட்டி விஷயம் சைனாவில் இருக்குது. குட்டி குட்டி விஷயங்கள் வந்து சைனாவில் செமையாக பண்ணியிருக்கானுங்க. அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் நல்லா இருக்குங்கிறோம். பட் ஆனால் அதெல்லாம் வந்து இந்தியா இதில் கொடுக்கல. இவனும் அப்போ ஃபன்டச் ஓஎஸ் மாதிரி ஓரம் வந்தனை தான் பண்ணியிருக்கான் நம்மளுக்கு. ஆரிஜின் ஓஎஸ்ல நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தியா வித்தியாசம்னா அதே ஜோக் தான் இங்கேயும் பண்ணுறானுங்க இவனுங்க. ஏங்க தீம்ஸ்லேயே அவ்வளோ இருக்குங்க. தீம்ஸில் அதில் நிறையா லே அவுட் இருக்குது, அவ்வளோ காட்டுறானுங்க. எல்லா இடத்துலையும் மாறுது. இந்த கர்மத்தில் பார்த்தா ஒன்றும் இல்லை. இந்த ஷேர் வந்து ரொம்ப எப்படி இருந்தாங்க, எப்படி ஐட்டம் பாருங்க, உடனுக்குடன் ஃபைல்ஸ் வாங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. டெலிகிராம். ஆனால் இது வசதியாக இருக்குடா. இப்போ சேம் ஈகோ சிஸ்டம்னால நமக்கு இப்போ என்ன அட்வான்டேஜ்னா, நான் டக்குன்னு உனக்கு அனுப்பிடுறேன். நான் இது வேற ஏதோ ஒரு ஃபோனில், ஆனால் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட்னா ஐஃபோனில் பண்ணால் நான் இன்டர் கனெக்டிவிட்டி வச்சு தான் அனுப்பிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கம்ஸ் ஆஸ் அ சொல்யூஷன். பட் அகைன் ரொம்ப ஜாலியாக நார்மலாக நம்ம வந்து டெலிகிராமில் எதையுமே மறக்காம டக்குன்னு ஷேர் பண்ணிட்டு இருந்தது இப்போ ஷேர் பண்ண முடியல. இப்போ வாய்ப்பே இல்லை. பார்ப்போம். அடுத்து எடிட் மட்டும் பண்ண முடியாமல் இருக்கும் 30ஆம் தேதி வரைக்கும். அதுக்குள்ளே அதை கொடுத்துருங்கண்ணா, அதெல்லாம் வந்துடும்டா. பட் அது வரைக்கும் சரி. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ஓ இது யார்ரா இது? இல்லை இவங்க வந்து என்னன்னா 21 இயர் ஓல்டு உமன் ஒருத்தங்க. அவங்க வந்து இந்த கைத்து கட்டிக்கிட்டு மேலேருந்து பதக்கன்னு குதிப்பாங்கல்ல. ஆமாம். அந்த இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கைத்தை கட்டாமட்டாங்க. சரிதான், ரோப்பே கட்டலை, போய் தூக்கி மட்டும் போட்டு வந்துட்டானுங்க. என்னடா? இதுதான் லாஸ்ட் வீக் செம்ம ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. பிரேசில் 21 வயசு பொண்ணு தான் அவங்க. அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் போகலாம். அங்கே அவங்க ஆக்சுவலாக ஸ்டோரிலாம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. நீ வந்து ஒன்றும் இல்லடா, நல்லா யோசிச்சுப்பாரு. ஒரு வீடியோ எடுக்க போறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு வண்டியை எப்பயும் நான் நிறுத்துற இடத்துலேருந்தே எடுக்கிறேன் அப்படின்னும் போது வீடியோ எடுக்கிற கான்சியஸ்னஸ் மைண்டில் அதிகமாக போகும். அந்த ஷாட் கரெக்டாக வருமா, இந்த ஆங்கிள் கரெக்டாக வருமா, இதெல்லாம் யோசிச்சுட்டு ஸ்டாண்டே எடுத்துருக்க மாட்டேன் வண்டியிலேருந்து. அதேமாதிரி வண்டியை கொண்டு வந்து நிறுத்திடுவேன். அந்த இடத்துல வந்து ஸ்டைலாக நிறுத்திட்டு அதுலேருந்து இறங்கணும், ஸ்டாண்டே போடாமல் இறங்குவேன். ஆனால் நான் நார்மலாக அப்படி இறங்கவே மாட்டேன், கரெக்டாக பண்ணியிருப்பேன் எல்லாமே. ஏன்னா இப்போ என் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்குன்னா, இங்கே மட்டும் இல்லை, என் மைண்டு ஃபுல்லாகவே கேமராவில் கரெக்டாக கேப்சர் ஆகிடுமா, இந்த ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குமா, கரெக்டாக வருமா, மண்டை வெட்டாமல் இருக்குமா, அதெல்லாம் யோசிச்சுட்டு மண்டையை போட்ட வேண்டியதான். அதான் அந்த ரோப் கட்டாதவங்க 3 பேராம் அந்த ஒர்க் பண்ணுறவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இவங்க வந்து ஷீஸ் நோ மோர். பின்ன அங்கேருந்து விழுந்தா எங்கேருந்து 40 அடி அதான் போட்டிருக்கேன், 40 அடி. ஆக்சுவலாக இங்கே ட்ராவல் பண்ணவங்க நிறையா பேர் வந்து போட்டிருந்தாங்க. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். பட் ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரோப் ட்ரை பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது ஒர்க்கர்ஸோட தப்பு தான், இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஒர்க்கர்ஸோட தப்புனா ப்ராப்ளம் என்னன்னா டிஸ்ட்ராக்ஷனுங்கிற நான் இருக்கலாம். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சைட்லேருந்து எடுங்க, இந்த சைட்லேருந்து நீங்கள் இந்த சைட்லேருந்து வீடியோ எடுங்க அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் கையில் அந்த ரோப் மாட்டணுன்றதே மறந்துடுவான் ஒருத்தன். அவன் என்ன நினைப்பான், டக்குன்னு பண்ணி கொடுத்தா இவங்க நமக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க. அதான் செம்மையா டிப்ஸ் யோசிப்பாங்கடா. இதெல்லாம் நடக்கிறது தான், நம்ம ஊருக்கும் மென்டல் ப்ரெஷர்லாம் இருக்கும். பட் ஆனால் இங்கே ஒரு உயிர் லாஸ் ஆயிருக்கு அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதே மாதிரி இந்த லோக்கல்ல சர்க்கஸ் போடுறாங்கல்ல, அவங்கலாம் வந்து இந்த ஜெயிண்ட் வீலு அதெல்லாம் வந்து லோக்கல் அப்படியே கீழே நீங்க பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் செட்டப் இருக்காது. சும்மா ஆணி நல்லா பெரிய பெரிய போல்டு எடுத்து ஃபீல்டில் அப்படியே மண் தரையில அடிச்சிருப்பாங்க. அது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். ஏன்னா அது ரன் ஆகும்போது கீழே மூவ்மெண்ட் இருக்கும்.
நம்ம அந்த இரும்புல வச்சு அவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும். ஆமாடா. அது எப்போ வேணா இம்பாக்ட் வரலாம், கண்டிப்பா வரலாம். ஐயா நான் வரல. ஏன்னா நார்த் சைட்லாம் பார்த்தா அந்த ஜெயிண்ட் என்ன ஆயிடுனா அப்படியே சாஞ்சிரும். கீழே போய் அவ்வளோ பேர் இழுத்துட்டு பிடிச்சிட்டுலாம் நிறுத்தி காப்பாத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ரிஸ்கெல்லாம் வேணாம், ஓரளவுக்கு ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தாம்பரம் ரயில்வே கிரவுண்டில் ஒரு ஜெயிண்ட் வீல் வரும். ஆமா, அதில் ஏறினா எங்கே தெரியும்னு பார்த்தோன்னா தாம்பரம் ரயில்வே, அதான் அந்த ஊரே தெரியும். எல்லா சைடும் ட்ரெயின் பார்க் ஆகுது. ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி அந்த பக்கம் ஜிஎஸ்டி ரோடெல்லாம் தெரியும். அவ்வளோ பெரிய ஜெயிண்ட் வீல். அதெல்லாம் கவனினா ஏன்பா நீ வேற. இல்லை நான் சொல்கிறேன் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து இல்லை கம்பெனி சைட்லேயும் இருக்கும். நீ பீதி ஆகுது இல்லை, நான் அதுக்காக எல்லாத்தையும் என்ஜாயே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரலங்க. அதை போடுறாங்களா, அதை வந்து செட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கும் அந்த அக்கறை இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கும் அது பெரிய இழப்பீடு தானே. கண்டிப்பாக அவங்களும் அங்கே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன மறந்துடும் சார் அந்த போல்டு. ஆமாம் சார், நேற்று மேட்ச்சில் பார்க்கணுமே 5 போல்டு சார், எங்கே போகிறதுனே தெரில, எல்லாம் போல்டு ஆறானுங்க, வேஸ்ட். டேய் இங்கே மாட்டினியா இல்லையா, ஐயோ தெரியலையே, அதுக்குள்ளே 10 பேர் ஏறி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு வகையில் உண்மைதாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ கையில் ஃபோன் இருக்கனால ஃபோன் பார்த்துக்கிட்டே சமைக்கிறது, அதை கூட விடுங்க, சரி ஓகே பார்த்து சமைக்கிறாங்க, அது வேறு கேட்டகரி, அது ஒரு குடும்பத்தை சார்ந்தது. ஃபோன் பார்த்துக்கிட்டே வேலை பார்க்குறது, ஃபோன் பார்த்துட்டே அந்த நியூஸ் பேப்பர் எடுக்குது. ஆக்சுவலாக இந்த நியூஸ் பேப்பர் ஒர்க்கெல்லாம் வந்து பெல்ட் ஒன்று ரன் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், டப்புன்னு கையெல்லாம் வெட்டிக்கும் ஒரு சில நேரம் பழைய இதில். அது இப்பயும் ஒரு சிலர்லாம் வந்து கொஞ்சம் ஃபோன் பார்த்துட்டு டைவெர்ட் ஆகிறதுனால அதெல்லாம் நடக்குது. ஃபோனை அதனால் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஃபோனை தவிர்க்கிறதுக்கு தான் நான் ஐடியா கொடுத்தேன், அதுவும் நடக்க மாட்டேங்குது, கடுப்பாகுது. ஏதாவது ஒரு வாரங்க நிஜமாக ரெக்வஸ்ட் பண்ணுறேன், உலகம் பழைய மாதிரி இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் மேகசின்ஸு, பேப்பரு, ஓகே, பேப்பர்லேயும் மேகசின்லேயும் மட்டுமே நியூஸ் பார்க்குற காலத்துலாம் இல்லை. இப்போயும் நீங்கள் ட்ரெயினில் யாராவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அந்த 40+ இருக்கவங்க வந்து மேகசின்ஸ் வச்சுருப்பாங்க, நியூஸ் பேப்பர் வச்சுருப்பாங்க. தம்பி இப்போலாம் அப்படிலாம் இல்லை. இல்லை ஒரு சிலர் சொல்கிறேன், ரொம்ப ரேர். இல்லை அதில் எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், இப்போ நம்ம ஃபோன்ஸ்லாம் இருக்குல்ல, ஆமாம், இந்த மாதிரி என்ன ஆயிடுது, புக்ஸு எல்லாமே பிடிஎஃப் வந்துடுது. மீ பிடிஎஃப் வியூவர்னு ஒரு ஆப் இருக்குது, பார்த்துருக்கியா? ஆமாம். அதில் ஓப்பன் பண்ணால் கீழே அழகாக மொபைல் வியூன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டேன்னு வையேன், இப்படி தான் இருக்கும். இது இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இல்லை அதுவே அழகாக அலைன் பண்ணி புக்கு மாதிரி கொடுத்துரும். பட் இது வந்து இதுவும் ஸ்க்ரீன் கன்செப்ஷன் கரெக்ட் தான், இதுக்குள்ளே தான் இருக்காங்கன்றேன். புரியுதா? நீ சொல்ல வந்ததுக்கு சொல்கிறேன். அதே புக் எல்லாமே பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிடிஎஃபாக வந்துடுது, அதனால பிடிஎஃப் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக நேற்றுனா எப்போனா வெனஸ்டேங்க, வெனஸ்டேவா தேர்ஸ்டே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க சிவா ப்ரோ. அதில் வந்து ஹவாய் ஹானர் K80 Pro Maxல வந்து 10,000 nits பிரைட்னஸ் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ண என்ன ஆகிடுனா உங்கள் கண்ணு அந்த பிரைட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். ஐயோ, அப்போ கம்மி நிட்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, என்னடா ஒன்றுமே பிரைட்னஸ் இல்லை அப்படி இருக்கும். நம்ம பழைய நோக்கியா ஃபோனை அதெல்லாம் என்னங்க நிட்ஸு, அதுவா? இல்லை எல்சிடியில் இருக்கலே பீக் பண்ணது 1000 nitsடா. அந்த அளவுக்கு காமனா யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. உனக்கு 400 nits குட்டி டிஸ்ப்ளே, 400 nits குட்டி டிஸ்ப்ளேயா, அதுக்குள்ள நிட்ஸ் கணக்கே வராது, அவ்வளவு பேசிக்கா இருக்கும். ஏன்னா மஞ்சள் கலர் டிஸ்ப்ளேல கருப்பு கலர் டாட் தான் இருக்கும், அப்படி இருக்கும். இல்ல ஆக்சுவலா ட்விஸ்ட் என்ன, இதான் சொல்ல வந்தேன். என்ன ஆகுதுன்னா, முன்னெல்லாம் வந்து நம்ம பட்டன் போனே இவ்வளவு தூரத்துல வச்சுதாங்க பாத்துட்டு இருந்தோம். பட் என்னன்னே தெரியல, நிறைய பேர் வந்து இப்ப படுத்துட்டு யூஸ் பண்ணும்போது டேடுதா, அதனால என்னென்ன ப்ராப்ளம் வருது தெரியுமா? அதுல இத்தனோண்டு டிஸ்ப்ளேல மூவியே பாத்துடலாம், இவ்வளவுதான் இருக்கும். இப்போ அதை நம்ம பார்த்தோம்னா நமக்கே டிஃப்ரெண்டா, ஏன்னா இது பெரிய டிஸ்பிளே, வைடான டிஸ்பிளேல பார்த்துட்டு அதில் பார்க்கும்போது அப்பா ஜி5ல சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க ஃபுட்பாலுக்காக. ஓகே சரியா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எப்பா இதில் பார்க்கவே முடியலப்பா, கஷ்டமா இருக்கு ஃபோனில். சரியா? ஏன்னா கேட்டால் சொல்கிறாங்க, ப்ரோ கபடி பார்க்கும்போது நிம்மதியாக இருந்ததுப்பா, ஏன்னா அது கபடி கோட்டு சின்னதாக இருக்கும், ஆளுங்க அங்கங்கே ஓடும்போது பக்கத்தில் க்ளோஸ்அப் காட்டுவாங்க, ரைடு போகிறது பிடிக்கிறானா இல்லையா அப்படின்னு. இது ஃபுட்பால் மேட்சா, நாலுலேருந்து காட்டும் போது எனக்கு ஒன்றுமே தெரில, நாலுலேருந்து காட்டும்போது எனக்கு எதுவுமே தெரில, குட்டி குட்டியாக எழுத்து ஓடுற மாதிரி இருக்கு. டிஸ்பிளேல அங்கங்கே எறும்பு ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது என்ன ஆகுது, சில விஷயங்களை பிக் ஸ்க்ரீனில் தான் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஆமாம்மா. இப்போ உண்மையாக சொன்னால் கிரிக்கெட் கூட என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, பவுலரையும் பேட்ஸ்மேனையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆமாம், கொஞ்சம் வந்துடும் அதெல்லாம். ஃபுட்பாலில் எப்பயுமே எப்படி இருக்கும்னா, பல ஆங்கிளில் வியூஸ் வரும். ஒருத்தர் ட்ரிபிள் பண்ணி உள்ள வரைக்கும் போகும்போது அந்த பிளேயரை வந்து ஹைலைட் பண்ணலாம். பட் அப்பயும் கூட ஃபுட்பால் என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா, அவரை மையத்தில் நடுவில் வச்சுட்டு சுற்றி எவ்வளோ பேர் வந்து டிஃபெண்ட் பண்ண சுற்றுறாங்கன்றதையும் காட்டணும். அதை காட்டினதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் மட்டும் இப்போ ரொனால்டோ மட்டும் தட்டிக்கிட்டே போனார்னா எவ்வளோ பார்க்குறது, ஆமாமே நீ மட்டுமே நிற்கிற அப்படி இருக்கும். ஆனால் பக்கத்துலேயே 2 பேர் ஓடிட்டு இருப்பாங்க, தெரியாது. அவங்களோட எஃபோர்ட்டையும் பார்க்கணும், அவங்க டப்புன்னு இப்படி சாய்வாங்க, காலை உள்ள விட்டு எடுப்பாங்க, அதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ என்ன இது, ஃபோனில் வந்து நல்ல ஒய்டாக அந்த பேட் வியூ மாதிரி காட்டும் போது ஒன்றுமே தெரில. சரி, அப்போ ஃபோனில் பெரிய ஃபோனுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா கை வலிக்க ஆரம்பிக்குது வயசானவங்களுக்குலாம்.
நிஜமா நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, இப்படி பிடிக்க பிடிக்க எனக்கு என்னன்னே தெரியலப்பா. இதுல ஹைலைட் கேளு, நிறைய பேர் அவங்க வீட்டுல என்ன பண்றாங்கன்னா பெட்ல இப்படி படுத்துக்கிறாங்கடா. ஓகே, படுத்துக்கிட்டு இந்த கையில ரெஸ்ட் ஆகி படுத்துடுறாங்க. சரியா, இப்படியே படுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, ரெண்டு நாள் இப்படி பார்க்குறாங்க, பாடி அடாப்ட் ஆகும். அப்போது 2வது நாள் சொல்கிறாங்க, ஏன்னே தெரில கையெல்லாம் உழையுது, ஹார்ட் அட்டாக்கான்னு பார்க்கணும். அதெல்லாம் இல்லை, அந்த கை மேலேயே படுத்து 2 நாளாக வீடியோ பார்த்தது தான். இன்னொன்று நான் இப்போ சொன்னல இப்படி லீன் ஆகிறது, அதாவது மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்குறது வந்து ரெகுலரு. அப்படி படுக்கும்போது என்ன திரும்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்படி வச்சு படம் பார்த்துட்டு இருக்காங்கடா. வெயிட் மூஞ்சிலே டொப்புன்னு இந்த இடத்துல ட்ரையல் போட்டுருக்கேன். ஏன்டா பல்லு வந்து இங்க சரக்கடை ஒரு குத்திடுவான். கௌதம் ராஜ் சொல்லியிருக்காரு, எஸ்டி பாட்டாலே எத்தனை அடி பார்த்துருக்கேன் தெரியுமா, போட்டனாலே அவருக்குலாம் வீங்கிரும். ஏன்னா பயங்கரம். ஓகே, இது ஒண்ணு. சரி, அப்ப குப்புற படுப்போம். குப்புற படுத்தா என்ன பண்றாங்க, குப்புற படுத்து இப்படி பார்க்க முடியாது, டிஸ்பிளே மேலதான் கண்டு போயிருக்கும். அதனால என்ன பண்றாங்க, இப்படி கொஞ்சம் இப்படி வளைஞ்சி யோகாசனா பொசிஷன்ல இருப்பாங்க. அட்லீஸ்ட் அது வேற ஒரு அளவுக்கு. அங்கதான் ட்விஸ்ட். அது கொஞ்ச நேரம் இருந்து இவ்வளவு நாளா வளையாத ஒருத்தர் இப்ப வளையறான் அந்த படத்தை பாக்குறதுக்கு. ரிப் இருக்குல்ல, இந்த ரிப்ல பிளெக்சிபிலிட்டியே இவ்வளவு நாளா கொடுத்துருக்க மாட்டான். இப்ப கொடுத்த உடனே என்ன ஆகும்னா ஒரு 2 நாளைக்கு பிடிச்சிக்கும். நீ இவ்வளவு நேரம் இருந்தல, அதோட ஆஃப்டர் மத் வந்து 2 நாளைக்கு பிடிச்சிக்கும், செம்மையா வலிக்கும். நீ ஆனா என்ன நினைப்பா, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே, எக்ஸசைஸ் தான் வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அது பிளாங்க் அதான். ஆனா இப்ப ட்விஸ்ட் என்னன்னா, நீங்க அந்த மாதிரி பண்றது இதுக்கு முன்னாடி பண்ணல அப்படின்னும் போது இப்ப எங்கெல்லாம் தெரியுமா அந்த பெயின் வரும். ஃபர்ஸ்ட் ரொம்ப வளைஞ்சா செஸ்ட் ரிப் கேட் ஃபுல்லா வலிக்கும். இப்ப இதை நிறைய பேர் இதை ரியலைஸ் பண்ணாம, ஐயோ எனக்கு ஏதோ பிரச்சனை ப்ரோ, ஏதோ போன்லாம் வலியுது, ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு. அது ஒண்ணு. 2வது இப்படி இருப்பாங்க, நீ சொன்ன மாதிரி பிளாங்க் மாதிரி இருப்பாங்க ஒரு சிலர். ஓகே, அப்ப இங்க ரொம்ப வளையாது, பட் கையில வெயிட் விழும், நல்லா அந்த முட்டி இங்க வெயிட் விழும். ஆனா வெயிட் இங்க விழறனால இதுல எதுவும் ஆகாது. இது வந்து ரஃப்பான சர்ஃபேஸ்ல வச்சிருந்தா இங்க தோல் உரியும்னு வச்சுக்க, சரியா. ஆனா நீங்க பெட்ல படுக்கிறீங்கன்னு வெயிட் மொத்தமா இங்க திரும்ப போகும், இங்க போகும். இப்ப என்ன ஆனா 2 ஷோல்டரும் வலிக்குமா, நான் எதுவுமே பண்ணல ஆனா ஷோல்டர் வலிக்குது. எல்லாம் என்னன்னா இதுதான், இந்த நாதான் இவன் ஒருத்தன் தான் வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் வந்து விளையாடுவான். அதே மாதிரி பிரைட்னஸ். இவனை தாண்டி இன்னொரு குறை என்னன்னா, எல்லாருக்கும் நம்ம கிடைக்கிற இன்டர்நெட் ஆக்சஸ் நிறைய அன்லிமிட்டட் ஆயிடுச்சு. பாத்தியா, அன்லிமிட்டட் கட் பண்றாங்க. ஆமா, 5G அன்லிமிட்டட் கட் பண்றாங்க. பண்ணட்டும். நான் இதே தான் போட்டு எப்படி ப்ரோ நல்லதாகணும் ஒருத்தர் கேட்டிருந்தேன். நான் சொன்னேன், டெலிகிராம தூக்குனது என்ன ஹைலைட்னா, பொலிட்டிக்கல் சேனல்ல யாரும் பேசல. ஓகே, ரொம்பலாம் இதை பத்தி யார் பேசுறா. அப்புறம் அன்றாடம் எப்ப பாரு இந்த பிக் பாஸ், அப்புறம் பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, யார் பாத்ரூம்ல யார் போனா, இதெல்லாம் பாக்குறவங்களும் இதை பத்தி பேசல. ஏன்னா அவங்களுக்கும் அது தேவைப்படலை. யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ அவங்க எல்லாரும் அதை பற்றி டிபேட் பண்ணுறாங்க. சரியா, சொல்ல போனால் நமக்கு பயங்கரமான இம்பாக்ட். இப்போ வாட்ஸ்அப் ஒரு அடி அடிச்சாங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அதில் வந்து ஆஃபீஸ் முதற்கொண்டுமே வாட்ஸ்அப்பில் ஒரு காமன் குரூப் வச்சு உருட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அது சோகண்டா. அமெரிக்காவை நம்புவேன், ஆனால் ரஷ்யாவையும் சைனாவையும் நம்ப மாட்டேன்னு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு. பத்தியா, அமெரிக்கா எவ்வளோ பெரிய டுபாக் ஒரு தெரியுமா, முன்னாடி போக விட்டு பின்னாடி வந்து அந்த வசீகரா படத்தில் வர மாதிரி தான். என்ன தம்பி போக விட்டு அதே தான். அது வந்து அமெரிக்கா எப்பயுமே சூப்பராக பண்ணுவான். எதுவும் தெரியாத மாதிரியே நம்மலாம் வந்துட்டு இதுல ஹைலைட் என்னன்னா, அமெரிக்காவோட மொத்த குடும்பியும் சைனா கிட்ட தான் இருக்கும். அப்புறம் சைனாவே எதிர்க்கிற மாதிரி பில்டப்பும் கொடுத்துப்பான். ஆனா எதிர்க்கவும் மாட்டான். அதெல்லாம் எதிர்க்கலாம் முடியாது. ஸோ அதான் இல்லை, இது இந்த இடத்துல இது ஒரு பெரிய கோளாறு. சரி, அது இருக்கட்டும். இந்த பிரைட்னஸ் இருக்குல்ல, அது என்னாச்சு, ஆஃபீஸ் லேப்டாப் யூஸ் பண்ணும்போது நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன், 10% பிரைட்னஸ்ல யூஸ் பண்ணி பழகிட்டேன். ஓகே, யார் என் ரூமுக்கு வந்தாலும் என் லேப்டாப்ல வந்து இது பாத்தியா அப்படின்னு வியூவிங் ஆங்கிள் அடி வாங்க நான் ஒத்துக்கிறேன். சரியா, பிரைட்னஸ் கம்மியா இருக்கிறதுனால. நான் என்ன பண்றேன், உடனே நான் 10% வச்சு பழகிட்டேன் இல்லையா. இவன் யாராவது வந்திருந்தா 30% வரைக்கும் போறேன், எனக்கு அது பிரைட்டா ஃபீல் ஆகுது. ஆமா, சரியா. இப்பயும் அவங்கள என்ன ப்ரோ இந்த பிரைட்னஸ் ஆகிறீங்க, அவங்களோட மிஷின்லாம் போய் பாக்குறேன். அப்புறம் லஞ்ச் அப்ப யாரை பார்த்தாலும் 80%, 65%, அவ்வளோ பிரைட்டா பார்த்துட்டு இருக்காங்கடா. இப்போ என் பேனலே என்ன, நான் 60 பிரைட்னஸ் வச்சிருக்கேன். நீ வந்து இப்போ டெஸ்க்டாப்புக்கு என்ன ஆகும் தெரியுமா, உன் மானிட்டருக்கும் உனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் அதிகம். லேப்டாப்ல இருந்து எவ்வளோ தூரம் ஒதுங்கி இருக்காங்க எல்லாரும். கரெக்டு தான். அப்புறம் நம்ம இந்த பள்ளிக்காரன் இருக்கு பத்தியா, அதை இதில் கூட ஃபோட்டோ எடுத்திருப்பேன், உன்கிட்ட காமிக்கலன்னு நினைக்கிறேன்ல. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்களா? சரி வாங்க. கஷ்டம், எவ்வளோ பெரிய மேடு அது. அப்படி இல்லடா, மலை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. மலை மாதிரி கட்டினதெல்லாம் இருக்கட்டும். அதில் இந்த பேர் இது எதுவும் தெரியுதுல்ல, இந்த நம்ம கோழி குஞ்செல்லாம் பிடிச்சிட்டு போயிருமே, அது இவ்வளோ இருக்கு. பேர் ஒன்றும் இல்லைங்க, அதான் பருந்து என்னன்னாலும் சொல்லலாம், அது பார்த்தா தெரியும். ஏன்னா ஈகிள் அப்படின்னா அதுலேயே டிஃப்ரென்ஸ் இருக்கு நிறையா. எங்கள் அம்மா அப்பப்போ சொல்லாத. இது வந்து எவ்வளோ இருக்கு தெரியுமாடா, இங்கே பேர். ஆமாம், அவ்வளோ வேஸ்டேஜ் இருக்கும், எலி இருக்கும், கம்ப்ளீட்லி அன்சேஃப் இந்த இடம்லாம். கிரேசியாக இருக்கு. அங்கே ஆனால் மக்கள் இருக்காங்கடா, மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கடா. ஆமாம்மா, மேலே போய் பொருள்லாம் எடுப்பாங்களே.
ஏன் நமக்கே ஸ்கிராப் வரும் இல்லைங்க. இப்போ பழைய ஃபோனு, அப்புறம் பழைய ஃபோனோட ஸ்பேர்ஸு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி குப்பை ஸ்கிராப்லேருந்து எடுப்பாங்க. இதுலேயே வந்து இந்த குட்டி குட்டி கோல்டெலாம் கூட எடுப்பாங்க. அதாவது தேடி தேடி எடுப்பாங்க. ஏன் பிரபுதேவா ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒன்று போட்டுருவாரு, போய் கம்பியை விட்டு தேடி எடுப்பாங்களே. இவர் எஸ்பிபி அவர் போய் ஏதோ தேடி எடுப்பார். ஓகே 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 ஓகே. இது லவ் பேர்ட்ஸ். காதலன் 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 சங்கர் அவரோட. எஸ் எஸ். அதில் வரும். அது மாதிரி ஸ்கிராப் இதில் போய் நிறைய பேர் தேடி எடுப்பாங்க. அந்த குப்பை கிடங்குல தான் போய் நிறைய பேர் தேடி எடுப்பாங்க. அந்த வேலையும் நடக்கும். சரி, இது எங்கே வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். எஸ். அதுக்கப்புறம் அமேசான் பிரைம் டே சேல் வில் ஸ்டார்ட் ஆன் 4th June. 4th July. ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஏதாவது ப்ரைஸ் குறையுதான் பார்ப்போம். இப்பயே கெஸ் பண்ணலாம். சாம்சங் S25 அல்ட்ரா வரும், M56 வரும். இந்த ரெண்டுமே தான் க்ளோரிஃபைடாக இருக்கும். ஆமாம். இதை தவிர மீதி மாடல்லாம் வரும். ஒரு A17 வரும், இல்லாட்டி F36 வரும், இதெல்லாமும் வரும். ஆனால் அதை நம்ம யாரும் பார்க்க மாட்டோம். 50-500 குறையும். பட் ஆனால் S25 அல்ட்ரா மேலே ஒரு பெரிய கண்கள் இருக்கலாம். மேபி அவனுங்க ஒரு 90, ஆல்ரெடியே 90-95லாம் வந்தது. அந்த ப்ரைஸிங்கில் மேபி வரலாம். யூகித்து தாங்க பார்க்கலாம். எல்லா ஃபோனும் விளையிறது. ஏன்னா S25 அல்ட்ராவும் இன்னும் மேனுஃபேக்சரிங்கில் இருக்குங்க. அவங்களுக்கு அந்த ரேம்லாம் அடி வாங்கிட்டு இருக்கு. S25 பார்த்தல நீ, நான் அந்த பிரிக்கும் போது எப்படி 10 நாள் முன்னாடி தாங்க பேக் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒன்று பிரிச்சோம். அப்படி ஒரு இது. அதனால அவங்களுக்கு அந்த ரேம் இதெல்லாம் இருக்கும். பார்ப்போம் எந்த அளவுக்கு ப்ரைஸ் குறையுதுங்கிறத. ஆக மொத்தம் டேட் மட்டும் பார்த்துக்கோங்க. ப்ரைம் டே சேல் இது, சரியா? 4th July. அப்போ இவனும் வரானா ஃப்ளிப்கார்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ஏதாவது தூக்கிட்டு வருவான். பார்ப்போம். அது வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. தேவையில்லாமலாம் வாங்க தேவையில்லை. ஏன்னா எதுவும் விளங்குறதா இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க தேவையில்லாமல் வாங்க தேவையில்லன்னு சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும். இங்கே என்ன வருது என்னத்தை சொல்ல அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. தான் வரதெல்லாம் டுபாவராக தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் எல்லாரும் iPhone 18 வரும்ட்டு ஒரே ஜாலியாக இருக்காரு. 18 தான் கிடையாது, 18 Pro, 18 Ultra வருதுனால 18 Ultra Air 2ம் 18ம் ஒன்றா வரும். 2027 வரும் போல். வரட்டும் யார் கேட்டா. Air 2 வந்து ஒரு அற்புதமான படைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் எல்லாரும் சொல்லணும். அந்த பிராண்ட் வந்து எதாவது பண்ணுறதா அப்படி தான் சொல்லிக்கணும். ப்ளஸ் ஃபேன்ஸும் அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. பேட்டரி பெருசு பண்ணீங்களா மாட்டிங்களா? பேட்டரி எப்படியும் ஒரு 10,000 mAh மாதிரியான பவர் பேங்கை மாட்டிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஏன்னா அப்படின்னா அதில் ஆல்ரெடி இருக்கிற 3149லேருந்து 3500 வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு ஏதாவது முயற்சி தலைப்பெரிய விஷயம் தான். எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்ன தெரியுமா? ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எப்படியாவது ட்ரை பண்ணிவிடுங்க. அதுதான். ஏன்னா அது மோனோ ஸ்பீக்கர். ஏன்னா அந்த பிளாட் 2 மேலே தாங்க இருக்கும். மண்டையில் இருக்கனால மண்டையில் மட்டும் முடிச்சு விட்டானுங்க. ஆமாம். இந்த வாட்டி ஆனால் ட்ரை பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஸ்லிம் இல்லை அது. அதனால் அதில் ட்ரை பண்ணலாம். அதுலேயும் மோட்டோ ட்ரை பண்ணாமல் பாருங்க. மோட்டோ ட்ரை பண்ணாங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன் பாரு. மோட்டோ வந்து எப்படி திரும்ப பண்ணிடுறான். ஓகே போடுறான், ஓகேவா போடுறான், முடிஞ்சதுடா அந்த மாதிரி. எப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் ஹாஃப் பேக்டாகவே இருக்கும். ஆனால் அந்த காசுக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். அது அவன் புத்திசாலி தான். இங்கே ட்விஸ்ட் என்னன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும்டா எண்டாத்திட்டு. இப்போ ஃபலூடா பார்த்தோன்னா நம்ம ஏரியாலையும் ஒரு இடத்துல சாப்பிட்லாம், திடீர்னு பார்த்தா ரோட்டுகள்லையும் சாப்பிட்லாம், திடீர்னு பார்த்தா 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் சாப்பிட்லாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஃபலூடாவில் பார்த்தா அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சியா சீட்ஸ் கொஞ்சம் ஒரு டூட்டி ஃப்ரூட்டினாலும் அப்புறம் ஏதாவது ஜெல்லி இந்த சாக்லேட் அது இதுன்னு போட்டு உள்ளே வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப்பாக அடுக்கி மேலே திரும்ப வந்து அந்த லிக்விட் ஏதாவது ஊற்றி எல்லா இடத்துலையும் ஒன்று தான் இருக்கும். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? என் கையில் வந்து சேரும்போது அது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல தான் என்ன ஆகுனா ப்ரைஸ் ஏற அதோட ப்ரெசன்டேஷன் மாறிக்கிட்டே வரும். ரோட்டு வரமா. ஆனால் குவாலிட்டியும் மாறுது. ப்ரெசன்டேஷன் மட்டும் இல்லாமல் குவாலிட்டியும் மாறதான் செய்யுது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் இதுதான் ஃபேக்ட். அதே தான் வந்து நான் ஃபோன்ஸ்லேயும் பார்க்குறேன். ப்ரைஸ் ஏற எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா என்னோட அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மாறுது. இதில் தான் என்ன ஆகுதுன்னா ஷாமியை போட்டு நம்ம மிதிச்சு இடுப்பு பக்கமாக மிதிச்சு பிதிக்கி எடுக்கிறோன்னு வைங்களேன். ஏன்னா என்னடே 20,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் அதே அளவு தான் இருக்குது, 1,00,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் அதே தான் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா பார்க்குறேன்? என்னது ப்ரோ, உன்னோட ஸ்டாக் ஆப்பை ஓப்பன் பண்ணால் 20,000 ரூபாய்க்கு வாங்கினா ஆடு போட்டு சாவடிக்கிற. இதுவே 1,00,000 ரூபாய்க்கு வாங்கினா சரி 1,00,000 ரூபா கொடுத்துருக்காரு போட்டால் நம்மளை செருப்பால் அடிப்பாருன்னு சொல்லி அதில் மட்டும் காட்டலை, அவ்வளோதான். தெரியாமல் மற்றபடி அப்படியே இருக்குது. 20,000 ரூபா ஃபோனில் நான் ஓப்பன் பண்ணால் என்ன யூஐயோ இல்லாட்டி என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸு கஸ்டமைசேஷனோ அதே தான் 1,00,000 ரூபாயிலையும் இருக்குது. அப்போது இது என்ன ஆகிடுதுன்னா ஒரு பக்கம் இதை நான் பெருமையாக பேசவா. ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஆக்சிஜன் ஓஎஸ் வாங்குறவங்களுக்கு பெருமையாக தான் இருக்கும். இல்லை ஆக்சிஜன் ஓஎஸ்ல என்ன சொன்னாங்க, ஒரு ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து ரெகுலராக செம்மையாக இருக்குது, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, அனிமேஷன்லாம் சூப்பராக இருக்குது, ஆப் மினிமைசிங் அனிமேஷன்லாம் அல்ட்டியாக இருக்குது. ஆனால் இது எதுவுமே 25,000 ரூபா கீழே இருக்க ஃபோனில் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போது இதை வந்து நான் எப்படி பார்க்குறது? அப்போ ஷாமி வந்து 20,000 ரூபா ஃபோனுக்கும் கொடுக்குறான் அதுக்கும் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படவா, இல்லைனா வந்து இல்லை கொடுக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா நிறைய பேர் இதை கேட்குறாங்க. சாம்சங்லேயே முன்ன எப்படி இருக்கும் தெரியுமா, உங்களுக்கு வந்து கேலக்ஸி கோரு
அதுன்னு சொல்லிட்டு யூஐல வந்து நிறைய எலிமெண்ட்ஸை பிளாக் பண்ணி லிமிட் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் என்னங்க வாழுது, ஒரு A50 இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் 7A டாப் மாதிரி போனா தானே உங்களுக்கு குட் லாக்லாம் செமையா இருக்கு. ஸோ அப்போ ஏதோ ஒரு 17 அப்புறம் இந்த M அதெல்லாம் வராது, M06 அதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். செட்டும் ஆகாது, அவ்வளோ ஒர்க்கெல்லாம் அதில் போட்டால் செத்து போயிடும் போகணும். செத்து போது போல வேற விஷயம்டா. பட் அங்கே வந்து நான் இருக்கலையே ஆப்டிமைஸ் பண்ணி அதுக்குன்னு தனியாக எக்ஸ்க்ளூசிவ் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு என்ன ஆயிடும்னா அது வேற மாதிரி அதை ஆனால் பண்ண மாட்டாங்க. இன்னும் ஒர்க் அரௌண்ட் பண்ணோம், அதனால அதை ட்ரை பண்ணாமல் ஃப்ளாக்ஷிப்பு பெரிய பெரிய ஃபோன்ஸுக்கு மட்டும் கொடுப்பாங்க சாம்சங்கில். ஷாமியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக தான் இருக்கும். ரொம்ப நம்ம தான் பார்த்தோமே, நம்ம இந்த 15K கீழே வரப்போ தான் வந்து கிராஃபிக்ஸ் கட் பண்ணுவாங்க. அந்த அனிமேஷன் அது இருந்துச்சுன்னா ஃபோன் படுத்துரும், அதனால அனிமேஷனை கட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ரெட்மி A4 இந்த மாதிரி ஃபோன் நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, அதுலேயே ஐப்ரோஸ் தான் இருக்கும். எனக்கு எப்படி பண்ணாட்டி இதுக்கு பேசாம AOSP போட்டு வேலையை முடிச்சு விடலாம்ல அப்படின்னு. இவனுக்கு ஏன் தான் அதை ட்ரை பண்ண மாட்டானுங்கன்னு தெரில, அது ரொம்ப கஷ்டம். அந்த A1 A2லாம் வருமே A சீரிஸ், அதில் அந்த ஆண்ட்ராய்டு 1 அந்த மாதிரி ஏதாவது ஒரு கருமத்தை பிடிச்சி போட்டு உள்ள எடுத்து வச்சு பண்ணா அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு, அதனால பயந்து தெரிச்சு ஓடிட்டாங்க. அது பக்கமே எல்லாரும் அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, நம்ம உட்காந்து டெவலப்பர்லாம் வச்சு ராப்பாகலாம் MIU ஒட்டிக்கிட்டு இருந்தா எதுவுமே இல்லாத அது பக்கம் எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ப்ராசஸரோட அந்த UI ரன் ஆகும்போது நல்லா இருக்கும், உங்களுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஆமாம், ஒரு சிலர் எதிர்பார்க்குறதே என்ன, நான் யூஸ் பண்ணும்போது ஹேங் ஆகக்கூடாது, ஃபோன் கால் பண்ணும்போது கூட எனக்கு ஹேங் ஆகக்கூடாது. ஏன்னா பேசிக் யூஸே அதான். அதுலேயே வந்து MIU கொஞ்சம் அங்கங்கே அடி வாங்குறப்ப தான் அது சரி பரவாயில்ல, நம்ம அதுக்கு பேசாமல் A சீரிஸ் மாதிரி ஏதோ ஒன்று பிக்சல் OS இருக்குமே அதுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் அதையும் முடிச்சு முடிச்சு விட்டாங்க. சரி, இப்போ எவனுமே அந்த கான்செப்ட் வரலையே, ரியல்மியும் வரல, எவனுமே வரல. இதுக்கு முன்னாடி யார் வந்தா? இதுக்கு முன்னாடி எவனும் வரல, எவனு தான் சுற்றிட்டு இருக்கான். லாவா இருக்கோ இல்லை, லாவாவும் அவனோட ஓன் யூஐல AOSP தான். ஹலோ UI எப்படி இருக்கு, சின்ன சின்ன கஸ்டமைசேஷன், ஆனால் AOSP அதே தான் லாவாவும். ஸோ இவங்க ஓகே. முன்னெல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் ஆண்ட்ராய்டு 1 இருந்தாங்க, நிறைய பேர் வருவாங்க. மைக்ரோமேக்ஸ் அதுக்குன்னு ஒரு செக்டர் தனியாக அப்படியே வரும் செக்ஷனா. ஆண்ட்ராய்டு 1 அதுக்கப்புறம் ஏன் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறதுல நிறைய கேள்விக்குறி தான். பட் இப்போதைக்கு தெரில. சரி, அப்புறம் சிகப்பு சிங்கம் வேற லெவலுங்க. பார்த்தேன் வீடியோவில் பார்க்கும்போதே மெட்டலாக இருந்தான். பார்த்தது எனக்கு பின்னாடி இந்த லோகோவை பார்த்ததும் பழைய ஜாக்கி சான்ல அந்த ஷில்டு வரும்ல அந்த மூஞ்சி தான் ஞாபகம் வந்துச்சு. எவ்வளோ அழகாக பேக் ஆகி. ஆனால் இதோட சர்ப்ரைஸான விஷயம் என்னதுமாங்க, இதோட காஸ்ட் 2500 ரூபா. 2500 ரூபாய்க்கு மோஸ்ட் அன்பிலீவபிள் பேக்கேஜிங் அண்ட் அன்பிலீவபிள் ஸ்டப்ஸ். அதில் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க 2500 ரூபாய்க்கு. உங்களுக்கு 2 செட் ஆஃப் டிப்ஸ் எந்த மாதிரி வேணுமோ 2 செட்டு. அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மாறுங்க. அது நீங்கள் ஒன்று மாற்றி மாற்றி போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறும். கிரிப்பு மாறும், காதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று அட்ஜஸ்ட் ஆகும். இன்னொன்று வந்து அப்படியே காதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து என்னன்னா பேஸை வந்து நல்லா டெலிவரி பண்ணும், அப்புறம் பேஸை கொஞ்சம் சட்டிலாக டெலிவரி பண்ணும். அந்த மாதிரி இயர்பட்ஸில் நான் சமயம் பண்ணேன் 2500க்கு சர்ப்ரைஸ். அதுலேயே 2100க்கு வந்து இது வெறும் 3.5mm. ஓ ஓகே ஓகே ஓகே. 2100க்கும் மாடல் இருக்கு, 2299க்கும் மாடல் இருக்கு. டைப் சி தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா டைப் சி போய்க்கும். எனக்கு தெரிஞ்சு டைப் சி போறது தான் பெட்டர். ஓகே, இல்ல இப்போ நீங்க சிஸ்டம்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 3.5 போலாம். அங்கதான் ட்விஸ்ட். இப்போ இருக்கிற மாடர்ன் லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி வந்துருது. டைப் சி இருக்கு. அதனால இப்போ டைப் சினா என்ன ஆயிடுதுன்னா எல்லாருக்குமே கம்ஃபர்டபுள் ஆயிடுது. இப்போ எவ்வளவு பேருக்கு வந்துட்டு அதுலயும் ட்விஸ்ட் பாரு. இப்போ நம்மகிட்ட இந்த டிஜிட்டல் ஆடியோ பிளேயர் இருக்குல்ல, ஆமா, அதுலயும் டைப் சி போட்டு இருக்கு. அதையும் போட்டுக்கலாம். அதனால இது வந்து டைப் சி காமன் ஆயிடுது. ஏன்னா இப்போ நீங்க ஐபோனும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முன்னாடி வெயிட்டே இருக்காது. எப்படி பட்டை கலப்பறான் பாரு. நல்லா பண்ணிருக்காங்க. இவன் எப்படி 2500க்கு நான் இப்போ வரையும் சாங்ஸ் கேட்கவே இல்லைங்க. இவர் அன்பாக்ஸ் பண்ண வீடியோவை நான் எடிட் பண்ணேன், அவ்வளோதான். அதுலேயே நான் வந்து ஏன்னா நல்லா பண்ணியிருக்கான்டா. நீங்கள் கனா படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து ஹீரோயின் வந்து அப்பா மூஞ்சை பார்த்துட்டு இருக்கோம் கிரிக்கெட் மேட்சை பார்க்காம. ஏன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அவங்க அப்பா மூஞ்சில் தெரியுது அப்படின்னு. இவரை பார்க்குறேன், எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. என்னங்க இப்படி என்னடா இப்படி பண்ணிருக்கீங்க 2500 ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஏன்னா இப்போ CCA ஃபால்கானிங் இருக்கு, அது நான் இப்போ எப்படியும் இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம்னு வச்சுக்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டான அன்பாக்சிங். ஏன்னா அவ்வளோ ஸ்டஃப் உள்ள கொடுத்துருக்கான். இல்லை இதுவும் இது வந்து 1800 ரூபான்னு வை. ஆமாடா, இது 1800 ரூபா. இதுவும் பேக்கேஜிங் தான். ஆமாம்மா, அதுவும் பேக்கேஜிங் தான். ஆனா அவன் எப்படி பண்ணியிருந்தான் இங்கே பாரு, இந்த டேங்க் சூப்பர். இது பாத்துருக்கேன், இது நானே அன்பாக்ஸ் பண்ணேன். நம்ம அங்க உள்ள வேற ஹெட்ஃபோன்ஸ் ஒன் வேணா ரெஸ்டியும் இருக்கு. அப்படியே கிளிப்ஸ் போடுறாங்க. இதாங்க பாக்ஸ். ஆனா எப்படி இருக்கு பத்தியா? ஹெட்ஃபோன்ஸ் ஒன்னா இதுவா? ஆமா, ஹெட்ஃபோன்ஸ் ஒன்ல தான் இருக்கு. ஓகே, செக் பண்ணி பாருங்க. சும்மா வீடியோ பாருங்க, உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி. ஆனா ஒண்ணுடா, ஹெட்ஃபோன்ஸ் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா யோசிச்சு பாருங்க.
நானே ஹெட்ஃபோன்ஸ் பத்தி கொஞ்சம் யோசிச்சு தான் பேசியிருப்பேன் ஒரு டைம்லாம். பயம் வரும்டா. அதனாலதான் நம்ம செகண்ட்ஸ் மார்க்கெட் பத்தியும் பேசுறது இல்ல. ஒரு பயம் வரும், எந்த கடையில வாங்கலாம்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நான் வாங்கின இடத்துல எனக்கு நல்லா கிடைச்சிச்சு, நீங்க போகும்போது நல்லா கிடைக்கலன்னா அப்புறம் என்ன ஆகும், நீங்க என்ன தப்பா நினைச்சுப்பீங்க, எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை. இந்த அண்ணன் என்ன மாட்டி விட்டாரு. ஸோ அதனால இது வந்து எப்படின்னா அந்த வல்க்ரோன் இருக்கும் தெரியுமா, சுத்தி நம்ம வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இல்லாம அவங்க அந்த தீம்லயே வந்து இதை கொடுத்துட்டான். இப்படி சுத்திட்டு பாக்ஸ் கண்டென்ட்ல பாக்கும்போது 2500 இவன், எனக்கு டவுட்டே அதான். இது எப்படி இவன் அதுக்கு மேலங்க பார்த்து ஒர்க் பண்ணிருக்கானுங்க. நான் அடுத்து இன்னும் பாட்டே கேட்கல, பாட்டு கேட்காம இவ்வளவு பேசியிருக்கேன். ஒரு கேளு மோல்டும் நல்லா அருமையா கொடுத்துருக்கான். டிரான்ஸ்பரண்ட் இதில் ரெட் கலரு. அது மட்டும் இல்லை, எவ்வளோ லைட் வெயிட், எவ்வளோ அழகா ஃபிட் ஆகுது, நல்லா சீல் ஆயிடுச்சு. இப்போ வரையும் பாட்டே ப்ளே ஆகலைங்க. ஆமாம், எனக்கு அது வந்து கம்ப்ளீட்டாக சீல் ஆயிடுச்சு. நான் சும்மா செக் பண்ணிக்கிட்டேன் செட்டிங்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்துக்கிட்டேன். இப்போ இந்த பாட்டு பார்த்தோன்னா ஒரு மெலோடிடா. ஓகே, 80 வந்து நீங்கள் எது பேசினாலும் கேட்காது. ஏன்னா நான் பேசுகிறதே எனக்கு எப்படி கேட்குதுன்னா அப்படி அடைச்சி கேட்குது. எங்கால் ரீசெண்டாக இந்த பாட்டில் அடிக்ட் ஆகிட்டாருங்க. 12Bலேருந்து வந்து ஒரு பார்வை பார் நல்லா இருக்கும்டா. அது அப்படியே அமைதியாக போகும். நீங்கள் பேசுறது கேட்கல. இதோட ப்ளஸ் என்னன்னா இதோட மோல்டுங்க. இந்த மோல்டு வந்து கரெக்டாக காது ஷேப்புக்கு பண்ணியிருக்கானா என்னன்னு தெரில. எனக்கு இது பாருங்க அப்படியே கம்ப்ளீட்டாக அடைச்ச மாதிரி இருக்கு. அது இதோட ப்ளஸ்ஸு. இது வந்து அந்த ஏனி ரொம்ப அழகாக இருக்கு, அந்த படத்தில் உள்ள யாமினி சாங். எனக்கு என்னென்னா இப்போ நம்ம சிப்காட்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம், அது வந்து வேறு காஸ்ட், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு தான். ஆனால் எனக்கு சொல்கிறேன் என் பர்சனல் இதில் எனக்கு இதுவே வந்து மோர் தென் போதும் இதுவே. ஏன்னா நான் எதிர்பார்க்குறேன் அந்த பேஸும் இருக்குது, வோக்கல்ஸுக்கான ப்ரியாரிட்டி இருக்குது, கம்ப்ளீட்டாக எல்லாமே இதிலே கிடச்சிருது. நான் எனக்கு சொல்கிறேன் இது தம்பி, இதுதான் மேட்ரு. அதில் நான் அந்த வீடியோ நீ எடிட் பண்ணும்போதே பார்த்துருப்பேன். இவங்களோட கிளைம் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அவங்க கிளைம் என்னன்னா பேஸ் இருக்கும், பேஸ் ஓவர் டூ பண்ணாது. ஆமாம் சரியா? ஆனால் நீ ஓவர் டூ பண்ணா ஈக்குவலைசரில் போய் மாற்றிக்கலாம். அடுத்து நீ எந்த மாற்றினாலும் வோக்கல்ஸை சப்ரஸ் பண்ணி விடாது. சரியா? வோக்கல்ஸோட அதுதான் பெனிஃபிட்டே. ஏன்னா இப்போ பேஸ் வருதுன்னா பேஸுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வோக்கல்ஸ் அதோடய குறைஞ்சிரும். இவெல்லாம் கிடையாது, நான் எல்லாத்தையும் உனக்கு நார்மலாக தான் கொடுப்பேன் வா. ஆனால் அந்த பேஸே வந்து எனக்கு பிடிச்ச பேஸாக இருக்கு. கஸ்டமைஸ் பண்ணிருக்கீங்களான்னு எதுவுமே பண்ணல. அதுவா அவன் ஆல்ரெடி சொன்னதே தான். அப்புறம் ஹைஸும் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஃபீமேல் வோக்கல்ஸும் சூப்பராக இருக்கும். அந்த சில் சவுண்டு, ஏன்னா ஃபீமேல் வோக்கல்ஸ் வந்து அந்த இது அந்த கீச்சை எனக்கு வந்து மோஸ்ட்லி அந்த ஒரு டிஸ்டர்ப்டு ஃபீல் இருக்கும் அந்த கீச்சில். நான் அதனால் அந்த ஜாஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி கேட்க மாட்டேன். ஆனால் எனக்கு இதில் அது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே சில் சில் இந்த யாமினியில் கூட சில்னு அப்படியே வருது. இன்னொன்று கூட நல்லா இருந்தான். என்ன சொல்ல தோணுதுன்னா கரெக்டாக 2000 இருக்கிற சாங்லாம் இப்படி இருக்கு. இல்லை அது உண்மைதான். ஏன்னா அதில் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் தனித்தனியாக அடித்து ஹேண்டில் பண்ணி காட்டுறாங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. நிஜமாவே 2500க்கு இவன் வந்து மேசிவா. இவனுக்கு நான் எனக்கு ப்ரைஸ் தெரியல அப்படின்னா நான் இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்லலாம்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க 6K நான் கம்மியாக தான் சொல்கிறேன். அப்படி சொல்லலாம். நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மாஸ் பண்ணுறாங்க. எனக்கு இதில் வர அந்த பாக்ஸ் கண்டென்ட், அப்புறம் இயர் டிப்ஸு, அதுக்கப்புறம் இவனெல்லாம் பாருங்கள் மேக்னெட் வச்சுருக்காங்க இதுக்குள்ள அழகா. இது ஒரு சிம்பிளான விஷயம் தான் ப்ரோ, இதெல்லாம் ஒரு லாஜிக்கா ப்ரோ அப்படின்னா. ஆனால் தரது இல்லையே. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்தது. 2500க்கு இதை பண்றான்றதுதான் எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. நல்லா ஒர்க் பண்ணி மேபி ஸ்டார்டிங்ல இப்போ வந்து இந்த மாதிரி கொடுக்குறானான்னு தெரியல. அடுத்து என்ன ஒன்னா வானர் SG2 தான் இது ரெட் லயனுக்கு பதில் அடுத்து கண்டிப்பா ஹெட்ஃபோன்ஸோட ஒரு கொலாபரேட்டட் மாடல் வரலாம். ஏன்னா SG அப்படிதான் வந்துச்சு. SG வந்து ஃபர்ஸ்ட் வானர் SG வந்து, அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் கொலாபரேஷன்ல ஒரு SG வந்துச்சு. அந்த மாதிரி மாறி கலர்ல வருங்க. ஆமா, அதுல வந்து வேற ஏதாவது டிசைன் இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா மைல் டிசைன்லாம் இவன் சஜஸ்ட் பண்ணலாம் ஹெட்ஃபோன்ஸ் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுல வந்து அந்த ரெட் லயன் அப்படிங்கிறது வந்து அந்த சைனீஸ் ட்ரெடிஷனல் டிசைன்ல இருக்கும். நீங்க சிங்கத்தோட மூஞ்சி இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. அவங்க ஊர்ல சிங்கம் மூஞ்சி எப்படி இருக்கும், டிராகன் மூஞ்சி மாதிரி இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அதாங்க அந்த இது ஜாக்கி சான்ல பாப்பீங்களே ஷிண்டு, எனக்கு அதான் நான் இப்ப பார்த்தாலும் எனக்கு அதான் ஞாபகம் வருது. இந்த மாஸ்க் நல்லா பண்ணிருக்காங்க, செம்ம குவாலிட்டிங்க. எனக்கு என்னன்னா பிரைஸ் தான் இந்த இடத்துல, பிரைஸ் வந்து டாப்ல நிக்கிறான், உச்சத்தில் நிக்கிறது பிரைஸ். இப்போ ரீசெண்டா ஒரு பையன் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான்டா ஒரு 3 நாள் முன்னாடி. அப்போ வந்து நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அதனால நான் சொல்ல. இப்போ வந்து அவன்கிட்ட தைரியமா சொல்லுவான். அவன் என்ன கேட்டானா 5000 ரூபாய்க்குள்ள எனக்கு ஒன்று சொல்லுங்கன்னா. ஸ்கைஃபால் சூப்பரான ப்ராடக்ட். ஆனா ஸ்கைஃபாலுக்கு இருக்கிற ட்விஸ்ட் என்ன தெரியுமா, வேற லெவல் ப்ராடக்ட். அது கிளாரிட்டி இன்டென்சிவ். அது அதுல ப்ராப்ளம் என்னன்னா 4.4 mm தான் ஸ்டாக்கே. நம்ம இது மாத்திக்கணும். அப்போ டைப் சிக்கு மாற்றணும், இல்லாட்டி 3.5க்காவது மாற்றணும். அப்போ தான் உங்கள் ஃபோன்லாம் ஒர்க் ஆகும். நீங்கள் டேப் வச்சுருந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா இப்போ யோசிங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா
அதை வாங்கிட்டு அப்புறம் அந்த DDI5யோட ஞாபகம் இருக்கா, ப்ரோ கேபிள் ஆமா அதுக்கு ரெகுலர் ப்ரோ, அந்த அதுக்கப்புறம் கேபிள் 2000 போட்டுமா அது. அப்போ என்ன ஆயிடுது, 6000 ஆயிடும். ஆனா நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ணலனாலும் 2000 ரூபாய்க்கு 2 வாங்கி 6000 ரூபாய்க்கு 2 வாங்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்டே சொல்றேன், நீங்க அன்பாக்ஸ் பண்றீங்கல்ல அதுலயே வந்து கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை ஆயிடுவீங்க. ஏன்னா 2500 இப்படி ஒரு பேக்கேஜிங்கான்ற எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நீங்க அந்த டப்பா வீட்டில் வைப்பீங்கல்ல, சூப்பா பிளேஸ் பண்ணி வைப்பீங்க, பின்னாடி இந்த மாதிரி வைக்கிறோமா, அதுலயே வேற மாதிரி இருப்பான். இங்க அக்கா வாங்க, அது உள்ள துணி வேற இருக்கும், அது ஒரு கிளாத் வேற கொடுத்துருந்தானுங்க. எனக்கு நிஜமா பேக்கேஜிங் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பேக்கேஜிங் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த 2500 காஸ்ட். அதுக்கப்புறம் அதான் ஃபேக்ட். இந்த ப்ரியாரிட்டி பேக்கேஜிங் இவன் கொடுக்குறான்ல, அதுக்கு பேர் என்னன்னா அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. முன்னெல்லாம் ஃபோன் வந்து நோக்கியா ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, பிரிச்சு மல்டி லேயர் டப்பா போயிட்டே இருக்கும். எவ்வளவு பாருங்க, எவ்வளவு டப்பா இருக்கு பாருங்க எல்லாம் நோக்கியா. இதுலலாம் செமையா இருந்துச்சுடா. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது யூனிவர்சல்ல வாங்கிட்டு, அது வந்து ஹெட்செட் டப்பா. இது வந்து ஹெட்செட் டப்பா. இந்த இதுக்கு கூட இப்போ ஒரு ஃபோன் டப்பா வரது கிடையாது. சாம்சங் ஐபோன் அதோட மோசம், இதுலயே பாதி சப்பட்டின்னு கொடுப்பாங்க. இங்க பாரு, இது என்னன்னா அந்த இங்க பாருடா, கீழே விழுந்துடாதீங்கடி சொல்லுங்களா, அவன்லாம் உலர்றது. இங்க பாரு, இவனுக்கு எல்லாருமே டுபாக்கூர் தான். பிக்சலோட டப்பா பாருங்க, அமுக்கி சப்பை ஆக்கி கொடுத்து வச்சிருக்காங்க. அதான் ஷிப்பிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. லாஜிக் புரியுது. பட் எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அப்படியே மெமரபிளா இல்ல அந்த அன்பாக்சிங். அந்த மெமரி இல்ல நிக்கும்ல. ஏன்னா நம்ம ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றோம், நம்ம காசு போட்டு ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றோம், அது எப்படி இருக்கும், அது நமக்கு ஒரு யூனிக்கா ஃபீல் ஆகும். வந்து அப்போ ஃபீல் பண்ணி கெட் நியூக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டோம். கெட் நியூ டப்பா ஓப்பன் பண்ணும்போது தேங்க்யூன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது புக்லெட் மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவீங்க. இப்போ ஒருத்தர் வாங்கிட்டு கமெண்ட் போட்டுருந்தாரு, ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ, இப்பயும் வேற லெவலில் இருக்கு. நான் எப்போங்க வாங்கினேன், இப்போ வரையும் எங்கள் டேடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பக்காவாக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு நெக் பேண்ட் வாங்கி கொடுக்கணும்னா என்னால் வாங்கியே கொடுக்க முடியாது. மாட்டி இதில் வரது எதுவுமே அதில் வராது. வேணா நீ ஒன்று வாங்கலாம். இப்போதைக்கு இருக்க ஆப்ஷனே ஒன்று தான், ஜிடிஏஎன்சி தான். அது மட்டும் தான். அதை தவிர மீதிலாம் இருக்கு. ஆனா இந்த குவாலிட்டி வராது, ஆடியோ குவாலிட்டிலையும் வராது. எனக்கு ஒயர் குவாலிட்டியுமே சொல்றேன், இதில் நல்லா இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் தான் வாங்கினது Z3. அது இப்போவே வந்து ஒரு மாதிரி அந்த வேர்வைப்பட்டு அப்படியே டஸ்ட் ஆயிடுச்சு. அது நல்லாவே இல்லை, அந்த நெக்கு கிட்டலாம் டஸ்ட் ஆயிடுச்சு. இவன் இருக்காங்க தாறுமாறா, பண்ணி வச்சுங்க. அவர் யாருங்க அதுக்கு ஓனரு? பாவம், நம்ம ஜஸ்டிஸ் ப்ரோ தான். வேற லெவலுங்க. நீங்க நல்ல மெட்டீரியல் குவாலிட்டி, அதுவும் அதை தாண்டா பிரைமரியில வச்சது. எப்படின்னா அந்த டப்பா அந்த பேக்கேஜிங் இருக்குல்ல, அதுக்கு மட்டுமே ஒரு பாக்ஸுக்குமே 55 ரூபா செலவாச்சு. அவ்வளோலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நார்மலா எல்லாரும் பண்றாங்கல்ல, அப்படி பண்ணி எவ்வளவு தெரியுமா இருக்கும், 15 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருக்கும். இப்போ நார்மல் ட்ரெடிஷனல் நெக் பேண்ட் ஒன்று எடுத்த ஒரு பிளாஸ்டிக்ல சுத்தி வச்சிருப்பாங்க, அது வந்து 15 ரூபா தான். ஆனா நீங்க அது வெளில எடுக்கும் போது கரகரன்னு அதுலயே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாயில் ஆகும். இது எப்படி இருக்கும்னா ஒரு புக் மாதிரி இருக்கும். நான் இங்கே 5 டப்பா நினைக்கிறேன், இங்கே 5-6 டப்பா வச்சிருக்கேன். இங்கே நிறைய டப்பா இருக்கு. அதான் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு மெமரபிளான விஷயங்க. இங்க பாருங்க, அந்த ப்ராடக்ட்டோட ஃபர்ஸ்ட் அப்டேட் அத சொல்லுவாங்களே, தேங்க்யூன்னு இருக்கா. இது வந்து இப்போ எப்படின்னா ஸ்டோர்ல தொங்க விடுறதுக்கு, லோக்கல் மார்க்கெட்டுக்கு. ஆனா இவங்க சரி விடுங்க, அந்த கதை அவ்வளோதான். இது பாருங்க இப்படி வரும், ஓகே. அதுவே கொசன்லாம் இருக்காது. யாருங்க அவன், நத்திங் டுபாகூர் பையன். அப்புறம் இந்த இடத்துல தேங்க்யூ. இதுல வந்து நம்ம கிரி ப்ரோ மட்டும் சொல்லியிருந்தாரு, இந்த இடத்துல கிராமட்டிக்கலா கொஞ்சம் மாத்தி இருந்திருக்கலாம், ஹியர் த அன்ஹியரை மட்டும் அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்புறம் அப்படியே அவ்வளோதான் இங்க இருக்கும். இதை வந்து இப்போ காமனாக என்ன பண்ணுறாங்க, அந்த வெள்ளை கலரில் கரகரன்னு ஒரு பிளாஸ்டிக் அதில் வச்சு கொடுத்துருவாங்க. அதுலேயே எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இதாகும், என்னடா ப்ராடக்ட் இப்படி இருக்குமான்னு. ஆனால் இதை ஓம் பண்ணும்போதே ஒரு ப்ரீமியம் ஒரு ஃபீல் வந்துடும். ஆமாம், அதில் ஹைலைட் என்னன்னா இதுதான்டா, ஹேப்டிக்ஸ் வயர்லெஸ் பவர்ட் பை குவால்காம், அவ்வளோதான். வேறு எதுவுமே இருக்காது இந்த இடத்துல, வேறு எதுவுமே இருக்காது. இங்கே தான் வந்து மெயினாக உள்ள எல்லாம் இருக்கும், லோ லேட்டன்சி, ஹேப்டிக்ஸ், HD எல்லாமே. ஆக்சுவலாக ஒரு வித்தியாசமான யூனிக் ப்ராடக்ட்டுங்க. இது வந்து ஃப்ளாக்ஷிப் நெக் பேண்டுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ உங்களுக்கு கிடைக்காது. மேபி ஸ்டாக் இருக்கு, ஸ்டாக் இருந்துச்சுன்னா யாரோ அதான் நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஓகே, வாங்கிட்டு வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க. ஆனா வாட்ஸ்அப் வழியா தான் அவர் ஆர்டர் பண்ணறாங்க, வெப்சைட்ல கூட ஆர்டர் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் வழியா தான். அவர்கிட்ட நம்பர் இருந்திருக்கு, அவர் எப்பயோ ரீச் பண்ணனால அந்த நம்பரை வச்சு வாங்கியிருக்காரு. 650 ரூபாயா அந்த மாதிரி கொடுத்து வாங்கிருக்காரு. 650 ரூபாலாம் பீக். இது என்ன வேல்யூ ஃபார் மணி, அவன் வேல்யூ ஃபார் மணி, அதுதான் அப்கோர்ஸ் வேல்யூ ஃபார் மணி. அது ஆக மொத்தம் தேங்க்ஸை பற்றி பேசும்போது நிறைய சிகப்பு சிங்கம் அனுபவங்களை வந்து ஷேர் பண்ண முடிஞ்சது. சிகப்பு சிங்கம் வந்து நம்ம இவன் நிரஞ்சன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான், ரொம்ப அழகா இருக்குன்னு அப்படின்னு. நான் ட்ராவை திறந்து காமிச்சேன், நான் பிரிக்காம வச்சிருந்தேன்ல ட்ராவை திறந்து, தம்பி சிகப்பு சிங்கம் இங்கதான் இருக்கு அப்படின்னு. ஓ, அவர் வாங்கினாரா? இதை வாங்கணும்னு இருந்தான்டா. ஓகே ஓகே, அது தெரியாதானா? அது ரொம்ப நல்லா இருக்குண்ணே, அழகா இருக்குண்ணே, பார்த்தேண்ணே அப்படின்னு இருந்தான். பாத்துக்க. ஆனா நான் இப்போ பிரிக்கல, சொன்னேன் பிரிச்சுட்டு நான் சொல்றேன். நிஜமா சூப்பர் இம்ப்ரெசிவ் ப்ராடக்ட், நிஜமா தரமா இருக்குங்க.
சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒயர் குவாலிட்டி வந்து நான் இவர் பிரிக்கும்போது நினச்சிட்டே இருந்தேன், ஒயர் கேர்போலர் கொடுத்து சாவடிக்க போகிறானுங்க. நானும் அதே தான் நினைச்சேன். பார்த்தா இந்த ஒயர் அதான் எல்லாமே மேட்சிங்கா இருந்தது. நான் தீமுக்குள்ள உன்னை கொண்டு வரேன், ரெட்டு தானே நான் சொன்னேன், டிஃப்ரெண்ட் டோன்ஸ் ஆஃப் ரெட்டை காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி. இப்போ காஸ்ட் கட்டிங்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது நான் இந்த பேக்கேஜிங்லேயும் இந்த ப்ராடக்ட்லையும் நான் தேடுறேன் காஸ்ட் கட்டிங் எங்கே இருக்குன்னு. ஏன்னா அந்த கருப்பு கலர் ஒயரை கொடுத்துருவானுங்க, அது காஸ்ட் கட்டிங்கில் வரும். அதுவும் இல்லை இதில். சரி பேக்கேஜிங்கை மொக்கையா பண்ணுவானுங்க, அதுவும் இல்லை. இதெல்லாம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, இதையும் கொடுத்துருக்கானுங்க. வந்து வியாபாரம் பண்ணலங்க, ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணேன். நிறைய பேர் இப்போ இந்த எக்ஸைட்மெண்ட்டை தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம நிறைய ப்ராடக்ட் ஓபன் பண்ணியிருக்கிறனால நமக்கு அது வித்தியாசமா இருந்தது. ஓபன் பண்ண போறோம் தான் அதையும் ஓபன் பண்ணி சொல்றோம். அவனை வந்து சீப்பா சொல்ல வரல, பட் ஆனா இவன் இப்படி டெலிவரி பண்றான், அதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்றான், அவ்வளவுதான். அது கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க, இப்போ இந்த பிராண்ட் கிட்ட கேட்டா அவன் என்ன சொல்றான்னா, நான் மேக்ஸிமம் என்னோட காஸ்ட்டை ஃபுல்லாவே பட்ஸ்ல போட்டுட்டேன், நான் இப்போ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவது இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் எவ்வளோ பேருங்க டப்பா வீட்டில் ரிட்டைன் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் இப்போ இது வாங்கினா கண்டிப்பாக ரிட்டைன் பண்ண தோணும். ஒரு ஷோகேஸில் வச்சாலே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, சைனா போயிட்டு வந்து என்ன அட்லீஸ்ட் வரவங்களாவது கேட்பாங்கல்ல, என்னது இது யூனிக்காக இருக்கு, என்னது இது உள்ள என்ன இருக்குது, அது கேட்பாங்க. அது நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ் ஜூ, அவன் வந்து நல்லாவே பண்ணியிருக்கான், குவாலிட்டியான ப்ராடக்ட் பண்ணியிருக்கான். லிங்க்கில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி போடுறான் ப்ராடக்ட்டை. ஆமாம், இது ஹெட்ஃபோன் ஜோனோட லிங்க் இருக்கும். அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்லல, ஜஸ்ட் சும்மா பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நல்லா பண்ணியிருக்கானுங்க. குட். ஓகே ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கான இன்ஃபர்மேஷனு. வேறு சில இன்ஃபர்மேஷனோட நாங்கள் அப்படியே நியூஸ்ன்னு சொல்லுவான்னு பார்த்தேன், நியூஸ்ன்னு சொல்லியிருந்தோம். நியூஸ்லாம் நம்ம வந்து பாட்காஸ்ட் தானே பண்ணுறோம் உண்மையை சொன்னால். ரைட்டு, அப்போ அடுத்த வாரம் வேற ஒரு சில கண்டென்ட்ல வந்து சந்திப்போம். டேட்டாவுக்கு இல்லை ஏதாவது வரும், மாமா எங்கேயா குண்டு போடுவார். OnePlus Nord 4 TWS ஏதோ ஒன்று வருதாம்ல, உருட்டிட்டு பார்ப்போம், அதெல்லாம் வரும் நெக்ஸ்ட். அது அநேகமாக வந்து 3000 ரூபாய்க்கு வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். 3000. ஓகே, இது 4000 இல்லை 4 Pro. ஆமாம், 1000 ரூபா வித்தியாசம். அப்போனா பரவாயில்ல. ஓகே, பார்ப்போம் என்ன ப்ரைஸ்க்கு வருதுன்னு. அதுலேயே ரேம் ப்ரைஸ்லாம் இருக்குங்க, சிப்பில் ரேம் வச்சுருக்கேன் பாட்டு. இல்லை அதை எடுத்துகிட்டு வரும்போது என்னாச்சா, ஸ்மார்ட் காரில் எடுத்துன்னு வந்தாங்களா, அதில் ரேம் இருந்ததா. சரி, பாய்.